ஸோ எல்லாருக்கும் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், அடுத்த 1 மணி நேரத்துக்கு எந்த காரணம் கொண்டும் யாரும் மியூட்டை எடுக்காதீங்க. மியூட்லேயே இருக்கட்டும். அடுத்து ஒரு 1 மணி நேரத்துக்கு எந்த காரணம் கொண்டும் மியூட் எடுக்காதீங்க. ஏன்னா என்னுடைய ஃப்ளோ கட் ஆகும்போது அது வந்து டவுட் செஷன் அப்படி இப்படின்னு போகும்போது என்ன ஆயிரும்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் கிடைக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக கிடைக்காது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் வருதுன்னா அதை எழுதி வச்சுக்கங்க. லாஸ்ட் 20 நிமிஷம் நம்ம வந்து டவுட் செஷனாகவே வச்சுக்கோம். ஆனால் அடுத்த 1 மணி நேரத்துக்கு எந்த காரணம் ஒன்றும் யாரும் மியூட் எடுக்காதீங்க. முடிஞ்சால் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியோட கிடைக்கும். கையில் வந்து ஒரு பேனா ஒரு நோட்டு வச்சுக்கிங்க. கண்டிப்பாக இந்த ஒரு 1 மணி நேரம் உங்கள் லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது நம்ம வகுப்புக்குள்ளே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. அதுக்கே முதல்ல என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்கள். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே ஏஐ படிக்கலாமா, அந்த டெக்னாலஜி படிக்கலாமா, இந்த டெக்னாலஜி படிக்கலாமான்னு யோசிக்கும்போது இது எல்லாத்துக்கும் முற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜியாக இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடத்தை நீங்கள் எல்லாரும் படிக்கணும்னு வந்திருக்கிறதே ரொம்ப சந்தோஷமான விஷயம். உங்களுடைய எதிர்பார்ப்பு எதுவுமே வீண் போகாது. அப்போது ஜோதிடம்னா என்னங்கிறதுல ஒரு தெளிவான புரிதல் உங்கள் எல்லாருக்கும் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஈஸியாகவும் படிக்க முடியும், ஒரு கிளாரிட்டியோடு நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கவும் முடியும். அப்போது என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் சுமாராக ஒரு 10 வருஷத்துக்கும் மேற்பட்ட அனுபவம், அதில் ஒரு 25,000 ஜாதகங்கள் பார்த்த அனுபவத்தை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேனே தவிர்த்து மற்ற கிளாஸஸில் நடக்கிற மாதிரி இந்த தியரிட்டிக்கலாக படிக்க சொல்கிறதா இருக்கட்டும், மனப்பாடம் பண்ணுறதா இருக்கட்டும், அது எதுவுமே நம்முடைய வகுப்பில் இருக்காது. முழுக்க முழுக்க ப்ராக்டிக்கலாக இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்களும் வராத அளவுக்கு, ஏன்னா இத்தனை வகுப்பு நம்ம எடுத்துட்டோம். இது எனக்கு தெரிஞ்சது 16வது பேட்ச். சுமாராக ஒரு 1000 மாணவர்களை நம்ம கடந்துட்டோம். அப்போது உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வராத அளவுக்கு இந்த வகுப்பு இருக்கும். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு மட்டும் இருந்தால் போதும். அடுத்த 6 மாதம் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு 1.5 மணி நேரம் கிளாஸ்லேயும் 1.5 மணி நேரம் உங்கள் வீட்லேயும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போதும். ஆக மொத்தம் ஒரு வாரம் மொத்தத்துக்கும் சேர்த்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறது 3 மணி நேரம் தான். எப்படி 3 மணி நேரம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸில் அட்டன் பண்ணுற இந்த 90 நிமிஷம், அதாவது இந்த 1.5 மணி நேரமும் வீட்டில் டெய்லி 15 நிமிஷம் 15 நிமிஷம் 6 நாள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு 90 நிமிஷம் வரும். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த 3 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே 6 மாதம் முடியும் போது ஒரு கிளாரிட்டியான ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜராக உங்களை உருவாக்கிட முடியும். இதில் என்னுடைய பார்ட்டு இந்த 90 மினிட்ஸ், உங்களுடைய பார்ட்டு நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண போகிற அந்த 90 மினிட்ஸ். அப்போது இன்னையிலேருந்து நீங்கள் ஒரு முடிவு எடுத்து அடுத்த 6 மாதத்துக்குள்ளே டெய்லி 15 நிமிஷம் நான் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன்னு ஒரு முடிவோடு இருந்தீங்கன்னா இந்த ஃபீல்டு, இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னுடைய செல்ஃப் ஜாதகத்தை தான் சார் பார்க்க போகிறேன், என்னுடைய சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு தான் நான் படிக்கிறேன் அப்படின்னா இந்த 6 மாதமும் உங்களுக்கு வேஸ்ட். நம்ம இத்தனை வருஷம் அனுபவத்தில் பார்த்தது என்னன்னா, முதல்ல ஆர்வமாக கிளாஸ்க்குள்ளே வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் இது ரொம்ப கஷ்டம் போல இருக்கே, நிறைய படிக்கணும் போல இருக்கேன்ற ஒரு எண்ணம் வந்துடும். நான் பார்க்க நினச்சது என்னுடைய சுய ஜாதகத்தை, எனக்கு 7.5 சனி எப்படி இருக்கும் 8.5 சனி எப்படி இருக்கும்னு நான் பார்க்கணும்னு நினச்சா இதில் இந்த கணக்கை போடு அந்த கணக்கை போடுன்னு சொல்கிறீங்க, அதனால் எனக்கு இது செட் ஆகாதுன்னு ஒரே மாதத்தில் ஓடி போனவங்க நிறைய பேர். அப்போ இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வரணும்னா கொஞ்சம் பொறுமை, நிதானம், அதுக்கப்புறம் ஒரு தெளிவு. இந்த தெளிவு எப்போ வரும்னா இந்த கிளாஸ் முடியும் போது வந்துடும். நான் சொல்ல வர்றது, நீங்கள் என்ன பர்பஸ்க்காக படிக்கிறீங்கிறதுலையும் எதுக்காக இந்த ஜோதிடத்துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்றதுலையும் உங்களுக்குள்ள ஒரு தெளிவு இருக்கணும். தொழிலாக பண்ண போகிறீங்களா, ஹாபியாக பண்ண போகிறீங்களா, ரிசர்ச் பண்ண போகிறீங்களா, உங்கள் லைஃபுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களா, மற்றவங்களுக்கு வழி நடத்த போகிறீங்களா, இது எல்லாத்துக்குமான ஆப்ஷன் இதில் இருக்குது. அப்போது நீங்கள் எல்லாரும் ஒரு ஒரு கிளாரிட்டியோடு இந்த கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிளாஸை விட்டு போக தோணாது. ஸோ நீங்கள் எல்லாரும் முதல்ல ஜோதிடம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அஸ்ட்ராலஜினா என்னங்கிறதுல நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். நம்ம ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா நம்ம வந்து ஒரு அஸ்ட்ராலஜரை போய் பார்ப்போம். அவர் வந்து ஒரு 4 கோவில் குளம் சொல்லுவார், இல்லை ஒரு பூஜை பரிகாரங்கள் சொல்லுவார். நம்ம உடனே வந்துட்டு இமீடியட்டாக அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு நம்முடைய பிரச்சனைகளை போக்கணும்னு நினைப்போம்.
உண்மையிலேயே அதுதான் அஸ்ட்ராலஜியான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ அஸ்ட்ராலஜினா என்னங்கிறதுக்கு ஒரு தெளிவான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு முதல்ல கொடுத்துடணும்னு நான் நினைக்கிறேன். முதல் விஷயம், இது ஒரு டைம் பேஸ் பண்ண சயின்ஸ். அது என்ன டைமை பேஸ் பண்ண சயின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலகத்தில் கோடி கோடி வருஷங்களாக, வருஷங்கிறதும் ஒரு டைம், கோடிங்கிறதும் ஒரு டைம் தான். அப்போ 2025 ஜனவரி 1 டிசம்பர் 31 365 நாள் இருக்குங்கிறது ஒரு கால்குலேஷன் டைம். அதுக்குள்ள 24 மணி நேரங்கள் கொண்ட ஒரு நாள் இருக்கு, அதுக்குள்ள 60 நிமிஷம் கொண்ட ஒரு மணி நேரம் இருக்குன்றது, இது எல்லாமே டைம். அப்ப இந்த டைமுக்குள்ள நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒன்றுத்தோட ஒன்று இன்டர் கனெக்டட். சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் காலைல 6 மணிக்கு எழுந்து பால் வாங்க போறீங்கன்னா, அந்த 6 மணிக்கு அந்த பால் அங்கே வந்து சேர்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கிராமத்தில் எங்கேயோ ஒரு விவசாயியோ அல்லது ஒரு பால்காரரோ உங்களுக்கான அந்த பாலை கறந்துட்டு அதை வேற ஒரு டிரைவர் எடுத்துட்டு வந்து நீங்கள் பால் வாங்குற இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து அந்த பாலை நீங்கள் வாங்குறீங்க. அப்போ 6 மணிக்கு பால் வாங்குறதுக்கு முன்னாடியே எவ்வளோ ஈவெண்ட் அதுக்கு பின்னாடி நடக்குது. இந்த எல்லா ஈவெண்ட்டுமே கம்ப்ளீட்லி கனெக்டட். இந்த செயினை நம்ம வந்து யாரும் கவனிக்கிறது கிடையாது. ஆனால் இது எல்லாத்தோடையும் ட்ராவல் ஆகிட்டு வர ஒரே விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டைம். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் 3 மணிக்கு பால் கறந்துருப்பார், 4 மணிக்கு டிரைவர் பிக்கப் பண்ணியிருப்பார், 5 மணிக்கு அந்த லோடிங்க வந்து சேர்ந்துருக்கும், 6 மணிக்கு நீங்கள் போய் வாங்குவீங்க. ஆனால் இது எல்லாமே எதோட கனெக்ட் ஆகிட்டு வருதுன்னா, உங்களையும் டைமையும் அந்த பர்டிகுலர் இந்த ஈவெண்ட்டை ரன் பண்ணிட்டு வந்த எல்லா பர்சன்ஸோடையும் ஒரு கனெக்டிவிட்டி உங்களுக்கு இருந்துகிட்டே வந்திருக்கு. ஆனால் நம்ம யாரையுமே இந்த ஈவெண்ட்டை பற்றியோ இந்த டைமை பற்றியோ நம்ம யோசிச்சதே கிடையாது. இதே மாதிரி தான் அஸ்ட்ராலஜியும் கம்ப்ளீட்டாக டைமை பேஸ் பண்ண சயின்ஸ். நீங்கள் எல்லாரும் சயின்டிஸ்ட்னாலே எதை பற்றி யோசிப்பீங்கன்னா, ஒரு ஃபிசிக்ஸு, ஒரு கெமிஸ்ட்ரி, ஒரு பயாலஜி, ஒரு பாட்னி, ஏரோநாட்டிக்கல், இப்படி சயின்ஸ்னாலே நம்ம யோசிக்கிற விஷயமா இந்த மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டம் வந்த பிறகு சயின்ஸ்னால் இதுன்னு மட்டும்தான் நம்ம போயிட்டோம். பட் நம்ம முன்னோர்கள் வாழ்க்கையவே ஒரு சயின்ஸாக பார்த்தாங்க. அது லைஃப் சயின்ஸ். அந்த லைஃப் சயின்ஸுக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள் நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சது தான். ஆதி காலத்துலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்து வந்த ஒரு சிஸ்டம் தான் இந்த ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு மெத்தட். ஜோதிடம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் இரண்டா பிரிச்சிங்கன்னா ஜோதி ப்ளஸ் இடம்னு பிரியும். இடம்ன்ற வார்த்தைக்கு வந்து 2-3 விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து பிளேஸை குறிக்கும், இன்னொன்று வந்து டைமையும் குறிக்கும். நமக்கு வந்து தமிழ் இலக்கியத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இடம் அப்படின்னாலே 2 அர்த்தங்கள் மெயினாக இருக்குது. ஒன்று பிளேஸ், இன்னொன்று ஈவெண்ட் பேஸ்டு டைம். ஸோ இப்படி நீங்கள் அதை பிரித்து எடுத்துக்கும் போது ஜோதினா வெளிச்சம்னு அர்த்தம். வெளிச்சம்ன்றதோட மீனிங்கே சூரியன் தான். அப்போ சூரியனுடைய வெளிச்சத்தை அடிப்படையாக கொண்டு, ஒரு உதாரணத்துக்கு சூரிய உதயத்தை அடிப்படையாக கொண்டு அன்னைக்கு பூமியில நடக்கிற ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் டைம் பேஸ் பண்ணி குறிச்சிக்கிட்டே வந்தாங்க ஒரு காலத்துல. அப்ப அந்த டைமை குறிக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ணதுக்கு பேர் வந்து நாழிகை, வினாழிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேர் வச்சுக்கிட்டே வந்தாங்க. ஒரு டைம் நம்ம இப்பெல்லாம் வந்து செகண்ட்ஸோட நிப்பாட்டிடும். சம்டைம்ஸ் இந்த ராக்கெட் விடுறவங்களாம் மில்லி செகண்ட்ஸை யூஸ் பண்றாங்க. பட் நம்ம முன்னோர்கள் மில்லி செகண்ட்ஸையும் உடைச்சு அதுக்குள்ளேயும் போய் டைம் பார்த்துருக்குறாங்க. அப்போ என்ன மாதிரியான டெக்னாலஜியை யூஸ் பண்ணாங்கன்னு நமக்கு இப்போ தெரியாது. பட் ஸ்டில் அந்த அளவுக்கு டெப்த்தாக போகக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட டெக்னாலஜி இருந்திருக்குன்றதான் உண்மை. அப்படி இருந்தால் மட்டும்தான் நாழிகைனா 24 நிமிஷம், 24 நிமிஷத்தை நம்ம இன்னைக்கு வந்து வாட்சை வச்சு அப்படி இப்படி கால்குலேட் பண்ணுறோம். அப்போ ஒரு மிஷின் இருந்திருந்தால் மட்டும்தானே நாழிகைன்னு ஒன்று கனெக்ட் பண்ணிருக்க முடியும். சூரியன் உதயத்திலிருந்து ஒரு நாள் என்பது 60 நாழிகை அப்படின்னு உடைச்சாங்க நம்ம முன்னோர்கள். 60 பிரிக்கிறாங்க. அந்த 60 தான் பிரிட்டிஷ்காரன் கொண்டு போயிட்டு 60 செகண்ட்ஸ் ஒரு நிமிஷம், 60 நிமிஷம் கொண்டது ஒரு அவர் சொல்லிட்டு நம்ம விஷயத்தையும் நமக்கு திருப்பி கொடுத்தாங்க வேற ஒரு பேரை வச்சு. நம்மளும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாழிகை, வினாழிகை, அதுக்கப்புறம் தற்பறை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்து ரொம்ப நீங்கள் கண் இமைக்கிற செகண்ட்ஸை வந்து அதை கூட கிட்டத்தட்ட 3600 உடைக்கிறாங்க. அப்படிலாம் சில கணக்குகள் இருந்திருக்கு. அப்போ எவ்வளோ மைன்யூட்டான கால்குலேஷன் நம்மகிட்ட இருந்திருக்கும் பாருங்க, டைமை மட்டும் ரிசர்ச் பண்ணுறதுக்கு. சரி, இந்த டைமுக்கும் நம்ம இன்னைக்கு அஸ்ட்ராலஜியில் ஃபாலோ பண்ணுற பிளானட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் அதே பால்காரன் உதாரணம் தான்.
இப்போ 2-3 மணிக்கு பால் கறக்க ஆரம்பிச்சு 6 மணிக்கு நம்ம கைக்கு வரும்போது இத்தனை காலகட்டங்களை கடந்து வரா மாதிரி சம்பந்தமே இல்லாத நம்ம 2 பேரையும் நம்மளையும் பால்காரனையும் இணைக்கிற அந்த டைம் தான் கிரகங்களையும் நம்மளையும் இணைக்குது. நீங்க பால் வாங்குறது ஒரு ஈவெண்ட் மாதிரி, நீங்க பிறந்ததும் ஒரு ஈவெண்ட் தான். அந்த ஈவெண்ட் இந்த பூமியில நடக்கிற பட்சத்தில் அந்த நேரத்துல ஒரு குழந்தை பிறக்கிற நேரத்துல பிளானட்டரி பொசிஷன்ஸ் உடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, நமக்கும் கிரகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம் நமக்கு சனி தான் கஷ்டப்படுத்துது, சனிக்காக ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தா சரியாயிடும்ட்டு. கிரகத்துக்கும் நமக்கும் 1% கூட சம்மந்தம் இல்லை. ஆனா கிரகத்துக்கும் நமக்கும் டைம் பேஸ்டு சம்பந்தம் இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு முன்னோர்கள் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்கும்போது பிளானட்டரி மூவ்மெண்ட்டை வச்சு இந்தந்த லெவல்ல இந்தந்த மூவ்மெண்ட் இருக்கு, அப்ப இந்த மூவ்மெண்ட் அடுத்தது எங்க போகும், அதாவது 8 மணிக்கு சூரியன் இங்க இருக்கு, சூரியனுடைய வெளிச்சம் இங்க இருக்கு, 9 மணிக்கு எங்க போகும், 10 மணிக்கு எங்க போகும்னு கால்குலேஷன் பண்ணிட்டே வந்துட்டு அந்த சூரிய வெளிச்சத்தின் அடிப்படையில பிறந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை கணிச்சு, ஜாதகம்ன்றது வேற ஒன்றும் இல்லை, கம்ப்ளீட் பிளானட்டரி மூவ்மெண்ட். இப்ப டைம் 8:20. இந்த 8:20க்கு சென்னையில ஒரு குழந்தை பிறந்தால் அப்படியே வானத்துல இருக்கிற பிளானட்ஸை வந்து அப்படியே ஒரு போட்டோ எடுத்து இந்த பிளானட் இங்க எங்க இருக்கு, அப்ப இந்தந்த பிளானட் இந்தந்த மூவ்மெண்ட்டுக்கு வரப்போகுது அப்படின்னு கால்குலேஷன் போட்டு இதே மாதிரி பிறந்த ஒரு குழந்தைக்கு, அதாவது ஒரு 1000 வருஷம் முன்னாடியோ 10,000 வருஷம் முன்னாடியோ பிறந்த குழந்தைக்கு இதே மாதிரி பிளானட் மூவ்மெண்ட் இருக்கும்போது பிறந்த குழந்தையுடைய லைஃப் எப்படி இருந்ததுன்னு அப்போ ஒரு ரெக்கார்டிங் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு சயின்டிபிக் ரிசர்ச் நடக்குது. அப்போ அந்த குழந்தை வந்து பெரும்பாலும் ராஜாக்களா தான் இருந்தாங்க. ஏன்னா அந்த காலத்து ராஜாக்கள் வந்து ஜோதிடத்துக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க அந்தந்த குழந்தை பிறந்த பிறகு, ஏன்னா அந்த காலத்து ராஜாக்கள் நிறைய மனைவிகள் நிறைய குழந்தைகள், அப்ப அத்தனை குழந்தையும் அவங்க வந்து ஒரு அரசாங்கத்தால ஒரு ஜோதிடர் நியமிக்கப்பட்டு அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டே வராங்க, ஒரு ஈவெண்டா ரெக்கார்ட் பண்ணி அதை ஸ்லோகமா எழுதுறாங்க. அந்த ஸ்லோகங்களின் அடிப்படையில பின்னாடி வந்தவங்க அதை டெவலப் பண்ணி நமக்கு அஸ்ட்ராலஜின்ற ஒரு பேர்ல கொடுக்குறாங்க, ஜோதிடம்ன்ற பேர்ல, வடமொழியில ஜோதிஷம்ன்ற பேர்ல நமக்கு வந்து சேருது. அப்போ இது எல்லாமே ரெக்கார்டட் ஈவெண்ட். எப்போ, ஒரு 10,000 வருஷம் முன்னாடி இருக்கலாம், 50,000 வருஷம் முன்னாடி இருக்கலாம், பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி கூட இருந்திருக்கலாம், நமக்கு அதுக்கான எக்ஸாக்ட் பீரியட் தெரியாது. ஆனா ஈவெண்ட் ரெக்கார்ட் பண்ணி தான் இது எல்லாத்தையுமே நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறாங்க படிப்படியா. அவங்க ரெக்கார்ட் பண்ண ஈவெண்ட்ல நமக்கு பாதி கிடைச்சிருக்கலாம் அல்லது 20% கிடைச்சிருக்கலாம், காலப்போக்குல பல இயற்கை மாற்றங்கள்னால அது அழிஞ்சு கூட போயிருக்கலாம். இப்ப நம்ம ஃபாலோ பண்றதும் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துருக்கிறதும் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5% கூட கிடையாது. நம்ம முன்னோர்கள் அவங்களுடைய நாலேஜை ஒரு சரியான முறையில நமக்கு கடத்தலை அல்லது கடத்துறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கலன்றதுதான் உண்மை. அப்போ இந்த டைம் பேஸ்டு சயின்ஸை நீங்க புரிஞ்சுக்கணும்னா எல்லாமே டைமோட இன்டர் கனெக்டன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். இது எப்படி கார்மிக் எஃபெக்டா மாறுது, கர்ம வினையாக எப்படி மாறுது அப்படிங்கிறத நீங்க இப்ப பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு 80 வயசு, அந்த 80 வயசுல அவர் வந்து ஏதோ ஒரு பொருளை திருடுறார். ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோம், இன்னைக்கு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி நைட்டு 8:22க்கு 80 வயசுல இருக்க ஒருத்தர் ஒரு பொருளை திருடுறார், அடுத்தவங்க கிட்ட திருடி எடுத்துட்டு வந்துட்டார். அவருடைய ஆசைக்காகவோ தேவைக்காகவோ திருடிட்டார். நல்லா நோட் பண்ணிங்க, 15ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025 நைட்டு 8:22க்கு திருடியிருக்கார். நாளைக்கு காலையில் அவர் இறந்துடுறார், அதாவது 16ஆம் தேதி அவர் இறந்துடுறார். இப்போ நம்முடைய நியூட்டனுடைய அதே தியரி தான், எல்லா வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் முன்னாடியே சொல்லிட்டாங்க, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்ட்டு. அப்போ ஊழ்வினை வந்து அகைன் டைமோட இன்டர் கனெக்டட். அவர் ரெஜிஸ்டர் பண்ணி போயிட்டு இருக்க அந்த தப்போடைய டைம் என்னன்னா நைட்டு 8:22. அவர் தலை மேல ஒரு நோட்ஸ் எழுதப்படும், அந்த ஆத்மாவுக்கு மேல ஒரு கர்மவினை நோட்ஸ் எழுதப்படும், இவர் இந்த டேட்ல திருடி இருக்கார், இதற்கான எதிர்வினை அவருக்காக இந்த டைம்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கர்மவினை, அவரே ரெஜிஸ்டர் பண்ணி போன கர்மவினை அவர் பேர்ல எழுதப்படும். அப்போ அவர் அடுத்த பிறவியை நோக்கி போகும்போது அந்த கர்ம வினையை சுமந்துக்கிட்டே போவார். அடுத்த ஒரு பிறவியை எடுக்கும்போது பிளானட்டரி பொசிஷன்
இதுக்கு முன்னாடி நடந்த அந்த திருட்டு ஈவெண்ட்டுக்கும் பிளானட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அந்த டைமிங் வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. எங்க பிளானட்ல கிடையாது, நம்ம கர்ம வினையில. ஆனா அந்த டைமுக்கும் அந்த ஈவெண்ட்டுக்கும் பிளானட்டரி மூவ்மெண்ட் ஒரு சாட்சியா நிக்குது. இப்போ இவர் அடுத்த பர்த் எடுக்கிறார். அடுத்த பர்த் எடுக்கும்போது அதே பிளானட்டரி பொசிஷன் அந்த கர்ம வினையினுடைய எஃபெக்டை கரெக்டா அவருடைய ஜாதகத்துல இண்டிகேஷனா வந்து நிற்கும். அப்போ ஒருத்தர் என்ன தப்பு பண்ணாலும் சரி, நல்லது பண்ணாலும் சரி, இது ரெண்டுமே டைமோட ரிஜிஸ்டர் ஆகிட்டே வந்து அடுத்தடுத்த பர்த்தில் கனெக்ட் ஆகி ரிசல்ட்ஸை கொடுத்துக்கிட்டே வரும். அதை இண்டிகேட் பண்ணுற விஷயத்தை மட்டும்தான் பிளானட் பண்ணுது. எந்த காரணம் கொண்டும் பிளானட் நம்முடைய லைஃப்குள்ளே வந்து எதையுமே செய்யறதில்லை. உலகத்தில் இருக்க 900 கோடி பேருக்கும் ஒரே ஒரு சனி தான் இருக்கு, ஒரே ஒரு குரு தான் இருக்கு. நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா சனி கெட்டது, குரு நல்லது, சுக்கிரன் வந்துட்டா சூப்பர், இப்படின்னு நம்மளா ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி ஓடிட்டு இருக்கோம். நீங்க இதை தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த ஈவெண்ட்டோட ஒவ்வொரு பால்காரன்ல ஆரம்பிச்சு திருட்டு விஷயத்துல ஆரம்பிச்சு எல்லாத்தையும் நான் கொண்டு போயிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிங்கிறதுனுடைய பேஸ் புரிஞ்சிருச்சுன்னா படிக்கிறதும் ஈஸி, புரிஞ்சுக்கிறதும் ஈஸி. நமக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது நல்லதோ கெட்டதோ அதுக்கு பின்னாடி நம்மளுடைய கர்மவினை இருக்குங்கிறது தான் ஜோதிடம் சொல்கிற உண்மை. யாராலையும் எதையும் கொடுத்துடவும் முடியாது, கெடுத்துடவும் முடியாது. நீங்க யாரோ ஒருத்தருக்கு வட்டி கட்டுறீங்கன்னா ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, அவருக்கு ஏதோ ஒரு ஜென்மத்துல நம்ம அவர்கிட்ட இருந்து எடுத்த காசை நம்ம திருப்பி கொடுத்துட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். எந்த காரணம் கொண்டும் யாராலையும் உங்ககிட்ட இருந்து ஒரு 10 ரூபாய் கூட எடுத்துட முடியாது. ஓகே, ஸோ ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கு பின்னாடியும் இந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ் ஆனது அதை இண்டிகேஷன் கொடுத்துக்கிட்டே வருதுங்கிறத மட்டும் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டு ப்ரீவியஸ் பர்த்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, ப்ரீவியஸ் பர்த் அப்படின்னா என்னன்னா, நம்ம எல்லாரும் முன்ஜென்மம்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கு ஒரு குட்டி கதை. ஸ்ரீராமர் வந்து ராமாயணத்தில் தன்னுடைய தந்தைக்கு இறுதி காலத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை அவரால் செய்ய முடியாமல் போச்சு, அவர் காட்டுக்கு போனதுனால. அது நினைச்சு அவர் வருத்தப்பட்டு ராமேஸ்வரத்தில் அதுக்கு வந்து லிங்கம்லாம் பிரதிஷ்டை பண்ணி அந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சதாக சில வரலாற்று விஷயங்கள்லாம் இருக்கு. பட் அவர் அந்த பரிகாரங்களே செஞ்சாலுமே அடுத்த பிறவின்னு ஒன்று அவர் எடுக்கும்போது தன்னுடைய சொந்த தாய் தந்தையோட அவரால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்க முடியல. அதுக்கப்புறம் தான் அவர் திரும்ப வந்து கிருஷ்ணனாக பிறந்து தன்னுடைய தாய் தந்தை கிட்ட ஒரு பல வருஷங்களுக்கு பிறகு வந்து சேர்றார். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு பர்த்ல கடவுளுடைய அவதாரமாகவே இருந்தாலுமே தன்னுடைய கடமைகளை சரியாக செய்யாமல் போனதனால் அதனுடைய விளைவுகளை அவர் அனுபவிக்க வேண்டியது வருது. அதே ராமாயணத்துல வாலிய மறைஞ்சு நின்று கொல்ல வேண்டிய சிச்சுவேஷனுக்கு அவர் வராரு. வாலியை மறைஞ்சு நின்று கொன்னுடுறாரு. அடுத்த பர்த் கிருஷ்ணராக அவர் பிறந்த போது அதே வாலி ரீபர்த் எடுத்துட்டு வந்து ஒரு வேடனா வந்து கிருஷ்ணருடைய காலில் அம்பு விட்டு அவர் தன்னுடைய உயிரை விட்டதாக நம்முடைய புராண இதிகாசங்கள் சொல்லுது. அப்ப கடவுளின் அவதாரமாகவே இருந்தாலும் பிறவி எடுக்கிறதும் அந்த பிறவியில போன ஜென்மத்துல செஞ்ச கடமைகளை சரியா முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு எல்லா மனித பிறவிகளும் எல்லா உயிர்களும் இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். அப்போ ஒரு ஜாதகத்துல பிளானட்டரி பொசிஷன் எதை இண்டிகேட் பண்ணும்னா, இவனுக்கு வேலை கிடையாது, இவனுக்கு கடன் பிரச்சனை, இவனுக்கு நோய் பிரச்சனை எப்போன்றதையும் அதே பிளானட்டரி பொசிஷனை வச்சு கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் அஸ்ட்ராலஜி. நம்ம கிட்ட எவனும் நான் 2 கார் வச்சிருக்கேன், நல்ல 4 பங்களா வச்சிருக்கேன், நல்லா ஹாப்பியான நல்ல குழந்தைகளை பெற்றுட்டு எல்லாரும் கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷமா இருக்கேன், அது ஏன்னு ஜாதகத்தை பாருங்கன்னு எவனும் வரப்போறது இல்லை. எல்லாரும் கஷ்டத்தோட மட்டும்தான் வராங்க. மிஞ்சி மிஞ்சி போனா கல்யாணம் மாதிரி சுபகாரியங்களுக்கு பார்க்கறதுக்கு வரவங்க இருப்பாங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய மனவேதனையோட தான் நம்ம கிட்ட வராங்க. அதுக்கான ரீசன் என்னன்னே தெரியாம
வெறுமனே பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்றதும், வெறுமனே டைம் சரியாயிடும்னு சொல்றதும், நாமளும் ஏமாறுறதா அர்த்தம், அடுத்தவங்களையும் ஏமாத்துறதா அர்த்தம். அதனால அந்த தப்பை என்கிட்ட படிச்சுட்டு போற ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இது வரைக்கும் பண்ணலை, இனிமேலும் பண்ண மாட்டாங்க. நீங்க இந்த ஜோதிடத்தை டைமோடையும் பிளானட்டோடையும் லைஃபோடையும் கனெக்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். இந்த அஸ்ட்ராலஜிங்கிறது ரெமெடி பேஸ்டா, பரிகாரம் பேஸ்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் உண்மையிலேயே ஒரு வாழ்வியல் தத்துவங்கள் நிறைஞ்ச ஒரு படிப்பு தான் இந்த அஸ்ட்ராலஜி. எப்படி வாழ்வியல் தத்துவங்கள்னா, ஜோதிடத்துல 4 விதமான தத்துவங்கள் இருக்கு. தர்ம தத்துவம், அர்த்த தத்துவம், அர்த்தம்னா பொருள்னு பேருங்க, பொருள்னா நம்ம சம்பாதிக்கிற பணம். காம தத்துவம்னு இருக்கு, ஒரு மனுஷன் அடைய வேண்டிய சந்தோஷங்கள் என்னென்ன, இதை பத்தி எல்லாம் சொல்றது இன்னொரு விதமான தத்துவம். அடுத்தது மோட்ச தத்துவம்னு இருக்கு. இந்த 4 விதமான தத்துவங்கள் தான் வாழ்க்கைக்குள்ளேயே இருக்கு. இதைத்தான் தொடர்ந்து எல்லா மதங்களும் போதிச்சுட்டு வருது, குறிப்பா இந்து மதம். இப்போ ஒரு மனுஷனுக்கு தர்மத்தை பத்தி தெரியணுமா, ஜோதிடத்துக்குள்ள இருக்கு. எப்படி சம்பாதிக்கணும், எப்படி செலவு பண்ணணும் தெரியுமா, ஜோதிடத்துல இருக்கு. எப்ப பணம் வரும், அதையும் ஜோதிடம் சொல்லும். ஒரு மனுஷன் எந்தெந்த விதத்துலாம் சந்தோஷமா இருக்கணும், எந்த வயசுல எந்த மாதிரி சந்தோஷமா இருக்கணும், எந்த சந்தோஷத்தை எப்படி அனுபவிக்கணும், எதுலலாம் ஒரு மனுஷன் ஸ்லிப் ஆகி போயிடுவான், மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசைலாம் சொல்றாங்க இல்லையா, அவன் எப்ப ஸ்லிப் ஆவான், அதுல ஸ்லிப் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இதையும் ஜோதிடத்துக்குள்ள நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது மோட்சம். ஆன்மீகமா இருக்கலாம், அறவழியா இருக்கலாம், எந்த வழியில போனா நமக்கு மறுபிறவியற்ற நிலையை நோக்கி போக முடியும்னு சொல்றதும் இதே ஜோதிடம் தான். அப்ப நீங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்க, பரிகாரம்னு நம்ம நம்மளுடைய அந்த ஜோதிட எல்லையை சுருக்கிக்கிறதா, அல்லது வர்ற கஸ்டமருக்கா இருக்கட்டும், இல்லை நம்ம செல்ஃப் லைஃபுக்கா இருக்கட்டும், எது சரி எது தப்புன்னு முடிவெடுத்து அதை நோக்கி போறதுக்கான வழியை வடிவமைச்சுக்கிறதா அந்த ஜோதிடத்தை பயன்படுத்தி அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நான் என்னுடைய ஜோதிட முறைக்கே வாழ்வியல் ஜோதிடம் தான் பேர் வச்சேன். எதுக்காகனா, நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும், நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒன்று அடுத்தவங்க வாழ்க்கை பிரயோஜனமா இருக்கணும், இல்லை குறைந்தபட்சம் நம்ம சார்ந்த துறைக்கு ஒரு நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுக்கறதா இருக்கணுன்றதான் என்னுடைய எண்ணமா இருந்தது, இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ அதை நோக்கி தான் நான் இந்த கிளாஸஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், கன்சல்டிங் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே. ஸோ இந்த ஜோதிடம் ரோட் மேப் டு சக்சஸ்ன்னு நான் சொல்லுவேன். அப்படின்னா வாழ்க்கைக்கு வெற்றிக்கான வழிகாட்டி இந்த ஜோதிடம். ஒரு சின்ன உதாரணத்தை நான் இங்கே சொல்றேன், இது என்னுடைய பெருமைக்காக சொல்ல, இது என்னுடைய அனுபவம், இதை நான் சொல்றேன். இப்போ ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. ஒரு கிளைண்ட்டுக்கு வேலையே இல்லை, சுமாராக ஒரு 7 வருஷ காலகட்டமா. கடவுள் புண்ணியத்தில் அவன் மனைவிக்கு வேலை இருந்ததுனால அந்த குடும்பம் சமாளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது, நம்ம அவருக்கு இந்த மாதிரியான டைம் உங்களுக்கு நடக்குது, வேலை கிடைக்காதுங்க, கரெக்டாக இன்னொரு 6 மாதம் கழிச்சு உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அவர் அன்னைக்கு வந்த மனநிலை என்னன்னா, ரொம்ப அவமானப்பட்டுட்டேன் வேலை இல்லாதனால, இன்னைக்கு நான் உங்கள் வார்த்தையை கேட்டுட்டு போயிட்டு தற்கொலை பண்ணிக்கலாம்னு தான் வந்தேன், வேலை இல்லாமல் என்னால் வாழவும் முடியல, வருமானமும் இல்லை, அவமானமும் படுறேன், இதுக்கு மேலே நான் வாழ விரும்புகிறேன், தற்கொலை பண்ணிக்கலான் இருக்கேன்னு சொல்லி வந்தார். அப்போ நம்ம அவர்கிட்ட சொன்னோம், ஒரு 6 மாதம் பொறுமையாக இருங்க, அதுக்கப்புறம் உங்கள் முடிவை நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்லியாச்சு. ரெண்டாவது விஷயம், அவர் நம்மளை பார்த்துட்டு போன பிறகு உடனே அவர் ஏதாவது பண்ணிக்கிட்டாருன்னா நமக்கு தான் அது ரிஸ்க்கு. நம்ம படித்த ஜோதிடம் சரியாக இருக்கிற பட்சத்தில் அவர் 6 மாதம் கழித்து கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வந்துருவார்ன்ற கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருந்ததுனால நான் தைரியமாக சொன்னேன். கரெக்டாக ஒரு 6 மாதம் கழித்து 7வது மாதம் அவர் வராரு, கையில் ஸ்வீட் பாக்ஸோட வராரு. சார் எனக்கு வேலை கிடச்சிருச்சு. 7 வருஷம் வேலை இல்லாமல் இருந்தீங்களே சார், எப்படி சார் வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னு கேட்டேன். இல்லை சார், இதுவே ஒரு புது கம்பெனி தான், அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் தேவை, இப்போ கரண்ட்டாக வேலைக்கு இருக்கிறவங்க தேவையில்லை, அதனால இமீடியட்டாக ஜாயின் பண்ணுறதுனால எனக்கு வேலை கொடுத்துட்டாங்க, நான் சந்தோஷமாக வேலைக்கு போயிட்டுருக்கேன் சார்னு சொல்லிட்டு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துட்டு போகிறாரு. இதில் 2 நல்ல விஷயம் நடந்தது. ஒன்று, எனக்கு ஸ்வீட் பாக்ஸ் கிடைச்சிது. 2வது, ஒரு தற்கொலையை நம்மளால் தடுக்க முடிஞ்சது. அந்த 6 மாதம் அவருக்கு வேலை கிடைக்காதுங்கிறதையும் நம்ம நேரடியாக கன்வே பண்ணிட்டோம். ஆனால் அந்த 6 மாதத்தை அவர் தாங்கிறதுக்கான மனோநிலையை, அந்த மாரல் சப்போர்ட்டை நம்ம கொடுத்தோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு கிடைக்காத ஒன்றே ஒன்று தான் மாரல் சப்போர்ட். ரொம்ப கஷ்டத்தில் இருப்பான், யார்ட்டையாவது சொல்லி அவனுக்கு அழணும் போல இருக்கும், சொந்த பந்தத்தில் கூட அவனுக்கு கண்டுக்க மாட்டான், கூட பிறந்தவனும் கண்டுக்க மாட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பேசலான்னு போனால் அவனே 1000 பிரச்சனையில் இருப்பான், அவன் உட்காந்து அழ இவன் உட்காந்து அழன்னு மாறி மாறி அழுதுட்டு இருப்பாங்க. அப்புறம் கர்ச்சீஃப் தான் வாங்கி கொடுக்கணும் எல்லாருக்கும்.
இந்த நிலைமையிலிருந்து ஒரு மாரல் சப்போர்ட்டை நம்மளால கண்டிப்பாக கொடுக்க முடியும். மோர் தென் எ சைக்காலஜிஸ்ட். அஸ்ட்ராலஜிங்கிறது இது அத்தனையும் சேர்ந்தது. இட்ஸ் எ பியூர்லி சயின்ஸ். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கெமிக்கலோட இந்த கெமிக்கல் சேர்ந்தா என்ன வரும்னு சொல்கிற சயின்ஸ் கிடையாது. இது முழுக்க முழுக்க கர்ம வினையின் அடிப்படையில் நம்ம உருவாக்கி வச்ச கர்ம வினைகளை சொல்லக்கூடிய ஒரு படிப்பு தான் இந்த ஜோதிடம். இந்த ஜோதிடத்துக்குள்ள நீங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் அதிர்ஷ்டசாலிகள்னு நினைச்சுக்கங்க. ஏன் சொல்றேன்னா, உலகத்துல எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட், அது யாரா வேணாலும் இருக்கட்டும். இப்ப எலான் மஸ்க்னு எல்லாரும் சொல்றீங்க, நிறைய சயின்டிஸ்ட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஏதாவது ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட கொண்டு போயிட்டு சும்மா ஒரு டேட் ஆஃப் பர்த் டைம் மட்டும் கொடுத்துட்டு, பிறந்த ஊரை கொடுத்துட்டு உங்கள் லைஃப்பில் நடந்த ஈவெண்ட்டை அவரை சொல்லி பாருங்க. இது வரைக்கும் எந்த சயின்டிஸ்டாலையும் அது முடியவே முடியாது. ஈவன் எந்த சாஃப்ட்வேர்னாலையும் முடியாது. ஒரு ஆயிரக்கணக்கான சேட்டலைட் அமைச்சாலும் முடியாது. ஏன்னா இந்த ஜோதிடமானது முழுக்க முழுக்க ஒரு ரெக்கார்டட் அண்ட் ஈவெண்ட் பேஸ்டு சயின்ஸாக இருக்குது. நீங்களும் இதில் ஒரு சயின்டிஸ்டாக தான் மாறுவீங்க. எப்படின்னா, உங்ககிட்ட வர கிளைண்ட்ஸுடைய ஈவெண்ட்டாக இருக்கட்டும், கிரகநிலைகளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வர 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 அடுத்து ஒரு ஜாதகம் பார்க்கும்போது இவருக்கு இந்த ஈவெண்ட் நடந்திருக்கு, அப்போ இதில் கொஞ்சம் இவருக்கு நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்ஜினியரிங் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ரிவர்ஸ் என்ஜினியரிங்னு பேர். இதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ இந்த துறைக்குள்ளே நீங்கள் வந்தீங்கனாலே ஒரு மனுஷனுடைய லைஃப்பில் இருக்கிற நல்லது கெட்டது, அவனுடைய சந்தோஷம் சோகம் எல்லாத்துலேயும் ஒரு பார்ட்டாக மாற ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிற முக்கால்வாசி பேர் எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்களா தான் இருப்பீங்க. புதுசாக வந்தவங்க கொஞ்சம் பேர். அப்போது இந்த சயின்ஸை நீங்கள் படிக்கணும்னா நீங்கள் நினச்சா படிக்க முடியாது. நான் நினச்சாலும் உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. உங்கள் டைமும் உங்களுடைய கர்ம வினையும் கடவுள் அருளும் சேர்ந்து தான் உங்களை இதை நோக்கி இன்னைக்கு வழி நடத்தி இருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய கிளாஸ்க்கு 1000 பேர் வரணும், 2000 பேர் வரணுன்றதெல்லாம் என்னுடைய எஃபெக்ட், என்னுடைய யோசனையில் வந்ததே இல்லை. எனக்கு தேவையெல்லாம் நல்லதாக ஒரு 4 பேர், ஒரு பேட்சுக்கு ஒரு 4 பேர் நான் உருவாக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அஸ்ட்ராலஜினுடைய கரண்ட் கண்டிஷன் என்னவா இருக்குங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஒரு அஸ்ட்ராலஜராக இருக்கிறவருக்கு யாரும் பொண்ணு தர மாட்டாங்க, ஈவன் வாடகைக்கு வீடு தர மாட்டாங்க. ஒரு மரியாதை உண்மையிலே கிடையாது. இன்னைக்கு எத்தனை பேர் வெளியே போய் நான் அஸ்ட்ராலஜர்னு பெருமையாக காலரை தூக்கிட்டு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட கிடையாது. எதனாலன்னா அஸ்ட்ராலஜர்னாலே ஒரு கேவலமான தொழிலாக மாறிடுச்சு, மாற்றிட்டாங்க. கடந்த ஒரு 100 வருஷத்தில் நடந்த ஒரு விஷயங்கள் தான் இதெல்லாம். அதுக்கு முன்னாடிலாம் இப்படி கிடையவே கிடையாது. மிகப்பெரிய மரியாதையோட ராஜாக்களுக்கு பக்கத்து சீட்டு, ஒரு மந்திரிக்கு ஒரு சீட்னா அந்த மந்திரிக்கு ஈக்குவலாக ஒரு சீட்டு போட்டு ஒரு ஜோதிடர் அந்த அரண்மனையில் இருப்பார். இப்போ போர் வரப்போகுது, இந்த நேரத்தில் மன்னருக்கு ஒரு நோய் வரப்போகுது, ராணிக்கு ஒரு நோய் வரப்போகுது, அதை இப்படியெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லி அந்த காலத்தில் மருத்துவர்கள் ஜோதிடர்களாக இருந்தாங்க. இந்த ஜாதகத்தின்படி இவனுடைய உடம்பு பித்த உடம்பு, வாத உடம்பு, இவனுக்கு இந்த மூலிகை சேரும், இந்த காய்கறி சேரும், இந்த நேரத்தில் இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் வேலை செய்யும். ஆயுர்வேதத்தினுடைய தந்தையாக சொல்லப்படுற சுஷ்ருத் அவர் தன்னுடைய ஆயுர்வேத புத்தகங்களை எல்லா இடத்துலையுமே இந்த நட்சத்திரத்துக்கு இந்த இலைகளை பறிக்கணும், இந்த நட்சத்திரம் அன்னைக்கு இதை அரைக்கணுன்ற வரைக்கும், இந்த அளவுக்கு அரைக்கணும், இந்த நட்சத்திரம் வரும்போது இதை செய்யக்கூடாதுன்றது வரைக்கும் எழுதி வச்சிருக்கிறாங்க. பட் நம்முடைய இந்தியாவில் கிடைச்ச அத்தனை பொக்கிஷத்தையும் இழந்துட்டு ஐடி, ஃபைனான்ஸ், இப்படி அமெரிக்காவுக்கு பின்னாடி ஓடுற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அப்போது நீங்கள் எல்லாருமே இந்த ஜோதிடத்தை இந்த முறையில் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் வராது, நீங்களும் யாரையும் குழப்ப மாட்டீங்க. இதுவரைக்கும் நீங்கள் படித்த அத்தனையும் மறந்துட்டு அல்லது கேள்விப்பட்ட அத்தனையும் மறந்துட்டு இந்த கிளாஸ்க்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அஸ்ட்ராலஜி வந்துடும். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, எப்படி படிக்கணுங்கிறத பற்றியெல்லாம் இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அஸ்ட்ராலஜியினுடைய ஹிஸ்ட்ரி என்னங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ரொம்ப ரொம்ப பழைய ஒரு சயின்ஸ். ரொம்ப பழசுனா இதுக்கு ஏஜ் எல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. மனுஷன் பிறந்தது முதல் எனக்கு தெரிஞ்சு, முதல் மனுஷன் பூமியில் பிறந்தது எனக்கு தெரிஞ்சு அஸ்ட்ராலஜி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்லனா, அவன் கண்டிப்பாக பகலையும் இருட்டையும் பார்த்துருப்பான். பகலில் சந்தோஷமாக இருந்திருப்பான், இருட்டை பார்த்து பயந்துருப்பான். அப்போது
அவன் பிறந்த நிமிஷம் முதல் இன்னைக்கு வரைக்கும் அஸ்ட்ராலஜிங்கிறது இருக்கு. அப்போ உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஒரு பூமிக்கு எப்போ வெளிச்சம் கிடைச்சோ அன்னைக்கு அஸ்ட்ராலஜி உருவாயிருச்சு. ஆனா இதனுடைய வேர்களை நம்ம தேடி பின்னாடி போக 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 ராமாயணம்ங்கிறது கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சயின்ஸ் படி பார்க்கும்போது குறைந்தபட்சம் ஒரு 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு ராமாயணத்தை சொல்றாங்க. மகாபாரதத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு 50,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு இந்த மதுரா இந்த டெல்லி பக்கம்லாம் ரிசர்ச் பண்றவங்க சொல்றாங்க. அப்போ 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ராமாயணத்தில் அஸ்ட்ராலஜி இருந்திருக்கானா? இருந்திருக்கு. இப்போ ஸ்ரீராமனுடைய நட்சத்திரம் புனர்பூசம்னு நம்ம சொல்றோம். ஸ்ரீராமர் பிறந்தது நவமி திதி அன்னைக்குன்னு சொல்றோம். அப்போ அந்த காலத்திலே ராமாயண காலத்துக்கு முன்னாடியுமே, அதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா வாமனர் அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு வந்தபோது அவர் திருவோணம் நட்சத்திரம் அன்னைக்கு தான் அந்த மகாபலி அப்படிங்கிற சக்கரவர்த்தியை பூமிக்குள்ள பாதாளத்துக்கு அனுப்புனதா நமக்கு வரலாறு இருக்கு. அப்போ திருவோணம் நட்சத்திரத்தை பத்தி அதுக்கும் முன்னாடி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதுதான் இன்னைக்கு ஓணம் பண்டிகை நம்ம கொண்டாடுறோம். அப்ப அதுக்கும் முன்னாடியும் இருந்திருக்கு. பக்த பிரகலாதன் வந்து நரசிம்மர் அவதாரம் எடுத்து வந்த நாட்களும் நம்ம கொண்டாடுறோம். இப்படி பல அவதாரங்களுக்கு முன்னாடியே, பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த ஜோதிடமானது இருந்துட்டு வந்திருக்கு. இந்தியாவில் மட்டும் கிடையாது. நீங்க ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா சைனீஸ்ல, அரேபியன் கண்ட்ரீஸ்ல, குறிப்பா ஈரான், ஈராக் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல, பாகிஸ்தான்ல, அதே மாதிரி இந்தோனேஷியா இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அஸ்ட்ராலஜி வந்து இருந்திருக்கு. அது இங்கேருந்து போனதா இல்லை அங்கேருந்து இங்கே வந்துச்சாங்கிறதுக்கெலாம் சரியான ப்ரூஃப் கிடையாது. ஆனால் இன்னைக்கு நம்முடைய அஸ்ட்ராலஜியினுடைய பேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வேதங்கள் தான். உண்மையிலே சொன்னால் வேதத்துக்கும் முற்பட்டது தான் அஸ்ட்ராலஜி. ஆனால் வேதமானது, நம்முடைய 4 வேதங்களானது எல்லாத்தையும் தனக்குள்ள உள்ளடக்குன ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டதா இருக்கு. அப்ப அதுக்குள்ள வேதத்துக்குள்ள ஜோதிடம் இருக்கு. ஆனா முழு ஜோதிடம் வேதத்துக்குள்ள இல்லை. அதனுடைய ஒரு பார்ட் இருக்கு. அதை எடுத்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும். அதாவது வானசாஸ்திரம், கிரகங்களை பத்தியும் கிரகங்களுடைய மூமெண்ட்டை பத்தியும் நம்முடைய வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. வேணும்னா எழுதிங்க. சூரிய சித்தாந்தம் அப்படின்னு ஒரு வேத நூல் ஒன்று இருக்கு. அதுல சூரியனுடைய மூமெண்ட் என்னன்றத நோட் பண்ணிருக்காங்க. உண்மையிலே சொன்னா சூரியனுங்கிறது ஒரு நட்சத்திரம், அது நகர்றதே இல்லைன்னு நம்ம வந்து இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி சூரியன்கிறது நட்சத்திரம் மட்டும் அது நகர்றது இல்லைன்ட்டும் அந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சூரியன் நகர்றதுன்னு சொல்லப்பட்டது அந்த புத்தகத்துல. ஆனா இதை அப்ப யாரும் ஏத்துக்கல. ஆனா இப்போ மாடர்ன் சயின்ஸ் அதை ஒத்துக்குது. சூரியன் ரொம்ப மைன்யூட்டா நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் அதை வந்து இஸ்ரோலையும் நாசாலையும் அதை கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்ப நம்முடைய முன்னோர்கள் அறிவு எப்படிப்பட்டதுன்றதை பாருங்க. இன்னைக்கும் பல கண்ட்ரிகள்ல இந்த ஜோதிடமானது 2 விதமா பயன்படுத்தப்படுது. இப்போ மலேசியாலாம் நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து பிளாக் மேஜிக் மாதிரியான விஷயங்களுக்காகவும், ஆக்சுவலா அப்படி ஒண்ணு கிடையாது, ஆனா அது அங்க அந்த பேர்ல அங்க நடத்தப்படுது, அதை யூஸ் பண்ணப்படுது. ஸோ இந்தியாவிலாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் பேஸ்டு பலன்கள் உரைப்பதற்கானவும் சில பேர்லாம் வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி செய்வினை செய்யணும் சார்னு கேட்பாங்க, இல்லை செய்வினை எடுக்கணும் சார்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரியாகவும் இங்கேயும் பயன்படுத்தப்படுது. இந்த வேத ஜோதிடத்தை எடுத்து நம்முடைய வாழ்க்கை முறையோட கனெக்ட் பண்ணக்கூடிய வடிவத்தில் அதை மாற்றி கொடுத்தவர் பேர் வந்து வராகி மிக்கிரர் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு ரிஷி. அவர் வந்து எல்லா ஜனங்களுக்கும் பயன்படும் விதத்தில் இந்த ஜோதிடத்தை வடிவமைச்சு அந்த காலத்து வாழ்க்கை முறைக்கு ஏற்ற மாதிரி, அது எந்த காலம்லாம் நமக்கு தெரியாது இன்னும், அவர் வந்து பனை ஓலைகள்லையும் அந்த காலத்துல இருந்த கல்வெட்டுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லையும் ஜோதிடத்தை அந்த காலத்து வாழ்க்கை முறைக்கு ஏற்ற மாதிரி மக்களுக்கு பயன்படுற விதத்துல கொடுத்தார். மக்களுக்கு அப்போ கூட நேரடியா பயன்படலை. ஏன்னா வந்து ஜோதிடம்ன்றது மிகப்பெரிய அரசர்கள், பெரிய பணக்காரர்களுக்கு மட்டுமானதாக அப்போ இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப காஸ்ட்லி, அதை பேர் பண்றதுக்கு யாரும் இல்லை. அப்போ இவங்களால மட்டும்தான், அரசர்களால மட்டும்தான் முடியும். பெரிய பணக்காரர்களுக்கும் அது வாய்ப்பாக இருந்துச்சு. வராகி மிக்கிரர் வாழ்ந்த காலத்திலேயே வாழ்ந்தவர் வந்து ஆரியப்பட்டர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட். அவர் ஒரு ஸ்பேஸ் சயின்டிஸ்ட். அவரும் இவரும் சேர்ந்துதான் வானத்துல இருக்க கிரகநிலைகளையும் அதனுடைய மூமெண்ட்டையும் அதனால பூமியில நடக்கிற விஷயங்களையும், பூமியில நடக்கிறதுனா வெறும் மனித பிறப்பு மட்டும் கிடையாது, ஒரு போராக இருக்கலாம், ஒரு இயற்கை சீற்றமாக இருக்கலாம், இது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணி
ஒரு 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 ப்ராப்பர் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க அந்த டைம்ல. 2 பேரும் ஒரே காலத்துல வாழ்ந்தாங்களா, இல்ல ஆரியப்பட்டருக்கு வந்து முன்னாடி வந்து வராகிமிகிரர் இருந்தாராங்கிறதுலாம் ப்ரூஃப் கிடையாது. ஆனா இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஆரியப்பட்டர் தான் இதெல்லாம் பண்ணாருங்கிறதுக்கு மட்டும் ப்ரூஃப் இருந்ததுனால இந்தியால இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சேட்டலைட் அனுப்பும்போது ஆரியப்பட்டருடைய பேரை வச்சு ஆரியப்பட்டா 1ன்னு அனுப்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் சேட்டலைட். அதுக்கப்புறம் நிறைய சேட்டலைட் போச்சு. அப்போ ஒரு ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் இந்தியாவில் இருந்திருக்காரு. வராகிமிகிரருங்கிறவர் ஒரு லைஃப் சயின்டிஸ்டா இருந்து இது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்டே வராரு. இவங்க காலத்துக்கு பிறகு ரொம்ப வருஷங்கள் கழிச்சு பராசரர் அப்படிங்கிற ஒரு முனிவர் வராரு. அவர் இன்னும் அதை ரீடிஃபைன் பண்றார். நம்முடைய இந்த காலகட்டத்து வாழ்க்கை முறைக்கு ஏத்த மாதிரி ரீடிஃபைன் பண்ணி கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கை முறையில நடக்கிற அந்தந்த ஈவெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி கிரகநிலைகளை எப்படி பார்க்கறது அப்படின்னு அவர் தான் வந்துட்டு ஒரு ரீடிஃபைன் பண்ணாரு. ஸோ நவீன ஜோதிடத்தினுடைய ஃபாதராக பராசரரை சொல்லலாம். பழைய ஜோதிட முறைக்கு வராகிமிகிரர். இதுக்கு அடுத்து இது பலதரப்பட்ட சமூகங்களோட டிராவல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. குறிப்பா சொல்றது வந்துன்னா ஜெயின் சமூகம். ஜெயின் சமூகம் வந்து இந்து மதத்தினுடைய ஒரு பிரான்ச்சா உருவாச்சு. ஆனா இந்து மதத்துல இருந்த பல சயின்டிபிக் மூலக்கூறுகளை ஜெயின் மதம் இன்னமும் எடுத்துட்டு இருக்கு, இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஜெய்முனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக முக்கியமான ஒரு முனிவர் வந்து நிறைய விஷயங்களை அவர் வந்து தன்னுடைய நூல்கள்ல குறிப்பிடுறார் ஜோதிடம் சம்பந்தமாக. இப்படி பலதரப்பட்ட முனிவர்களால வாய் வழியாக சொல்லப்பட்டு குருகுல கல்வின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ் போய் நேரடியாக போய் படிப்பாங்க. குருகுல முறையில் அவங்களுக்கு சொல்லித்தரப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சமூகத்தில் உருவாக்குறதுக்கு இந்த ஜோதிடம் பயன்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் ராமாயணத்தில் ராவணன் மிகச்சிறந்த ஜோதிடனாக அறியப்பட்டவர். அப்போ ராமாயணத்துல எந்த விதமான ராமாயணத்தில் நீங்க யாராவது ஒருத்தர் வந்து ராமாயணம் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்னா எடுத்து படிச்சு பாருங்க. அதுல பலதரப்பட்ட விஷயங்கள் அதுல இருக்கும். அதே மாதிரி மகாபாரதத்தில் சகாதேவன் வந்து மிகச்சிறந்த ஜோதிடனாக அறியப்பட்டவன். இப்படி நம்முடைய இதிகாச புராணங்கள் மொத்தமும் ஜோதிடத்தால நிரம்பி வழியுது. வானசாஸ்திரம் பற்றின விஷயங்களும் அது நிறைய இருக்கு. அதே மாதிரி பல கண்ட்ரிகளிலும் இந்த ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டிராவல் ஆயிட்டு தான் வந்துட்டு இருக்கு இப்போ வரைக்கும். ஸோ இதுதான் வந்து ஜோதிடத்தினுடைய சுருக்கமான வரலாறு. இப்போ இந்த ஜோதிடத்தை எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஜோதிடத்துல என்னெல்லாம் முறைகள் இருக்கு, என்னென்னலாம் கிரகங்களை நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஜோதிடத்தினுடைய மிக முக்கியமான அம்சமாக 27 நட்சத்திரங்கள் இருக்கு. இதெல்லாம் பத்தி நம்ம அடுத்த வாரம் டீட்டெயிலா படிப்போம். ஆனா இப்ப ஜஸ்ட் நோட்ஸ் மாதிரி எழுதிக்கங்க. 27 நட்சத்திரங்கள். இது மிக 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 அடிப்படை. இந்த பேஸ் தான் ரொம்ப முக்கியம். வானத்துல கோடிக்கணக்கான நட்சத்திரம் இருக்கு. அப்புறம் இந்த 27 நட்சத்திரம்னு நம்ம முன்னோர்கள் எடுத்தாங்கன்னா பூமிக்கு அருகில் இருக்கணும். ரொம்ப வருஷம் அந்த நட்சத்திரத்தினுடைய ஆயுசு இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரமும் ஒரு நட்சத்திரம் இருக்கு. அந்த நட்சத்திரம் வெடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நாசால கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இன்னும் ஒரு சில 1000 வருஷங்கள்ல வெடிக்க போகுது. இந்த மாதிரி பல நட்சத்திரங்கள் உருவாகி அதனுடைய ஆயுசு சீக்கிரமா முடிஞ்சு போற நட்சத்திரங்கள்லாம் விட்டுட்டு எந்த நட்சத்திரம் எல்லாம் பல வருஷம் ஆயிரக்கணக்கான வருஷங்களோ லட்சக்கணக்கான வருஷங்களோ இருக்குமோ அதையெல்லாம் ரிசர்ச் பண்ணி ஒரு குறிப்பிட்ட 27 நட்சத்திரத்தை மட்டும் செலக்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்தாங்க. நம்ம இன்னைக்கு படிக்கிறோம். ஒரு 2000 வருஷம் கழிச்சு திருவாதிரை இருக்காது. அதுக்குள்ள யாராவது ஒரு நல்ல ஒரு சயின்டிஸ்ட் வந்து என்ன நட்சத்திரம் அடுத்த ஒரு 50,000 வருஷம் இருக்க போகுதுன்னு கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா அதுக்கு மேல இருக்க போற பிளானட்டரி மூவ்மெண்ட்டை வச்சு நம்ம யாராவது கண்டுபிடிச்சாதான் உண்டு. ஒரு 2000 வருஷம் கழிச்சு திருவாதிரை நட்சத்திரத்தை வச்சு நீங்க பலன் சொன்னீங்கன்னா அல்லது நம்முடைய பின்னாடி வரப்போற சந்ததி பலன் சொன்னா தப்பா போயிடும். ஸோ இப்படி நீங்க உங்களை செல்ஃபா அப்டேட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களால ஒரு அஸ்ட்ராலஜிக்குள்ள ஒரு நல்ல ஒரு பேரை எடுக்க முடியும். அதே மாதிரி லைஃப் ஈவெண்ட்டையும் கவனிச்சுக்கிட்டே வரணும். ஸோ இந்த 27 நட்சத்திரங்கள் பேஸ். அந்த 27 நட்சத்திரங்கள் என்னென்னங்கிறதெல்லாம் அடுத்த வாரம் படிப்போம். இந்த 27 நட்சத்திரத்துக்கு மேலையும் எந்நேரமும் டிராவல்ல இருக்கக்கூடிய 9 கிரகங்கள்.
இது இன்னொரு முக்கியமான பேஸ். 27 நட்சத்திரமும் 9 கிரகங்களும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க உங்க வீட்டு மொட்டை மாடியில நின்று இந்த ஆகாயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கிறதா ஒரு இமேஜின் பண்ணிக்கங்க. நீங்க தான் பூமியினுடைய சென்டர்ல நிக்கிறதா நினைச்சுக்கங்க. மேல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கு, எண்ட்லெஸ் சர்க்கிளா இருக்கு, ஒரு முடிவில்லாத ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கு. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம், வட்டம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். வட்டத்துக்குடைய சதுர அளவு என்னன்னு கேட்டீங்கன்னா 360 டிகிரின்னு சொல்லி படிச்சிருப்போம். அப்போ உங்களை சுத்தி ஒரு 360 டிகிரி கொண்ட ஒரு பெரிய வட்டம் இருக்கிறதா நினைச்சுக்கங்க. நீங்க பூமியில நிக்கிறீங்க, உங்களை சுத்தி ஒரு பெரிய வட்டம் இருக்கு. இந்த வட்டத்தை நீங்க 12ஆ உடைச்சிக்கங்க, 12 பார்ட்டா பிரிச்சுங்க. இந்த 12 பார்ட்டுக்கும் ஒரு ஒரு வீடுன்னு நினைச்சுக்கங்க. ஒரு பெரிய பங்களா வீட 12ஆ பிரிச்சா எப்படி இருக்கும்? ஒரு வட்டமான ஒரு பங்களா வீடு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய பார்லிமெண்ட்டை நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். பெரிய வட்டமா இருக்கும், அதை 12 கூறா பிரிச்சுக்கிறீங்க. அந்த 12 கூறுக்கும் சேர்த்தது தான் இந்த பிரபஞ்சம், வான்வெளி. அதை நம்ம 12ஆ உடைக்கும் போது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. இதுல முதல் வீடு எதுன்னு பாத்தீங்கன்னா மேஷம்னு பேரு. எழுதிக்கங்க, முதல் வீட்டுக்கு பேரு மேஷம். எப்பவுமே முதல் வீடு மேஷம் தான். இரண்டாவது வீடு ரிஷபம், மூன்றாவது மிதுனம். எழுத முடியலன்னா கவலைப்படாதீங்க, இதனுடைய ஆடியோ உங்களுக்கு வரும்போது நீங்க அதை கேட்டு கூட எழுதிக்கலாம். மூன்றாவது வீடு மிதுனம். நான்காவது வீடு கடகம். அஞ்சாவது வீடு சிம்மம். ஆறாவது வீடு கன்னி. ஏழாவது வீடு துலாம். எட்டாவது வீட்டுக்கு பேரு விருச்சிகம். 9வது வீடு தனுசு. 10வது வீட்டுக்கு பேரு மகரம். 11வது வீட்டுக்கு பேரு கும்பம். 12வது வீட்டுக்கு பேரு மீனம். இப்படி 12 வீடா நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 12 பார்ட்டுக்கும் நம்ம எதுக்கு பேர் வச்சிருக்கிறோம்னா, இந்த பிளானட் ஆனது இந்த 360 டிகிரிக்குள்ள தான் சுத்துது. நட்சத்திரமானது இந்த 360 டிகிரிக்குள்ள தான் இருக்கு. அப்போ எந்த பிளானட்டு இப்போ நம்ம வான்வெளியில பார்க்கும்போது அங்கே கோடு கிடையாது, நம்ம இண்டிகேட்டர் எதுவுமே கிடையாது, எந்த வீட்டில் எங்கே இருக்குது என்ன இருக்குன்னு தெரியாமல் போயிடும். அப்போ அதுக்கு ஒரு பேர் வச்சு கற்பனையாக ஒரு கோடு வரைஞ்சி வான்வெளியில் இருக்கிற அந்த அமைப்பை பொறுத்து அந்தந்த இடத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தனுசு அப்படின்னா, தனு அப்படின்னாலே வில்லுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் வான்வெளியில் ஒரு இடத்த பார்க்கும்போது எந்த இடம் வில் மாதிரியான ஒரு அமைப்பில் நட்சத்திர கூட்டங்கள் இருக்கோ அந்த வீட்டுக்கு பேர் 9வது வீடு, அது பேர் தனுசு. நீங்க பூமியில இருந்து ஒரு இடத்த பாக்குறீங்க, எந்த இடத்துல எடை தராசு, அந்த துலாபாரம்லாம் தூக்குவாங்க, அண்ணாச்சி கடையெல்லாம் முன்னாடி இருக்கும், இப்பெல்லாம் இல்லை. அந்த துலாபார அமைப்புல எந்த இடத்துல நட்சத்திர கூட்டங்கள் இருக்குதோ அந்த இடத்துக்கு பேரு துலாம். இப்படி வான்வெளியில இருக்கிற கிரக நிலைகளின் அமைப்பை பொறுத்தும் நட்சத்திர கூட்டங்களின் அமைப்பை பொறுத்தும் அந்தந்த வீட்டுக்கு ஒரு பேர். ஸோ இந்த பேர்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இது ரொம்ப ஃபவுண்டேஷன். ஸோ 27 நட்சத்திரம், 9 கிரகம், 12 ராசி. இந்த 9 கிரகம் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சூரியன், 2வது சந்திரன், 3வது செவ்வாய், 4வது புதன், 5வது குரு, 6வது சுக்கிரன், 7வது சனி, 8 ராகு, 9வது கிரகம் கேது. இதுல ராகுவும் கேதுவும் கிரகங்கள் கிடையாது, நிழல் கிரகம். அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பூமிக்கும் இடையில ஏற்படுற நிழல் தொடர்பு தான் ராகுவும் கேதுவும். இதுக்கு நிறைய கதைகள்லாம் இருக்கு, ராகு கேது உருவானதுக்கெல்லாம் நிறைய கதைகள்லாம் இருக்கு. பட் இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஸோ இந்த கோர்ஸை நீங்க எப்படி படிக்கணும், என்ன படிச்சா எப்படி படிச்சா நல்லதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நீங்க எந்த காரணம் கொண்டும் வெளியில ஒரு புக்ஸ் வாங்கவோ அல்லது வெளியில இன்னொரு கிளாஸ் அட்டன் பண்ணி ஒரு டியூஷன் அட்டன் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது.
2 புத்தகங்கள் மட்டும் உங்களுக்கு தேவைப்படும். ஒன்று பஞ்சாங்கம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம சொன்ன கிரக நிலைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா எந்த கிரகம் எங்கே இருக்குது, எந்த நட்சத்திரத்தின் மேலே ட்ராவலில் இருக்குது, ஸ்ட்ரென்த்தாக இருக்கா வீக்காக இருக்கா அப்படிங்கிறலாம் தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு பஞ்சாங்கம் ரொம்ப முக்கியம். அப்போது நம்ம ஃபாலோ பண்ணுறது வாசன் திருக்கணித பஞ்சாங்கம்னு ஒரு பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறோம். அதை உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது புக் ஸ்டால் இருக்குன்னாலும் நீங்கள் போய் வாங்கிக்கலாம். அடுத்து இன்னொரு புத்தகம் அடிப்படையான தியரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய குடும்ப ஜோதிடம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகம் நீங்கள் கிடைச்சா வாங்கி படிக்கலாம். லிஃப்கோ அப்படிங்கிற ஒரு பதிப்பகத்தோடது. உங்கள் வீட்டு பக்கத்தில் கடை இல்லை, தேடி அலைஞ்சு வாங்க முடியலன்னா நேராக ஒரு நாள் கிளம்பி நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க. நம்ம ஆஃபீஸில் கண்டிப்பாக ஸ்டாக் இருக்கும், இருந்ததுன்னா நான் தரேன். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நம்ம ஆஃபீஸ்லேயே அதை வாங்கிக்கலாம். நேரடியாக கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு தூரமாக இருக்கேன் சார், நான் கொரியர் அனுப்பிவிடுங்கன்னா கொரியர் அனுப்பிச்சிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இந்த 2 புத்தகத்தை மட்டும்தான் நீங்கள் வாங்கணும். வேறு எந்த புத்தகமும் வாங்கக்கூடாது, தேவையும் படாது. சரி, எப்படி படிக்கணுங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெய்லி 15 நிமிஷம் நம்ம இப்போ ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்ச பிறகும் அதனுடைய ஆடியோவை உங்களுக்கு கொடுத்துருவோம். கிளாஸ் நேரத்தில் ஜஸ்ட் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு ஒரு கையில் ஒரு பேனா வச்சுட்டு ஒரு ரஃப் நோட்டை வச்சுட்டு உட்கார்றது மட்டும்தான் உங்கள் வேலை. எழுத முடிஞ்சா எழுதுங்க, ஆனால் கவனிங்க. கண்ணு பார்க்கட்டும், காது கேட்கட்டும், கை முடிஞ்சா எழுதட்டும். ஜஸ்ட் 15 நிமிஷம் டெய்லி நீங்கள் படித்ததை எழுதுனதை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வாங்க. டே 1லேருந்து நாளைக்கு காலையிலேருந்து இப்போ நீங்கள் எடுத்த நோட்ஸை வச்சு ஜஸ்ட் 15 நிமிஷம், அது காலையிலையா மதியானமா நைட்டாங்கிறதெல்லாம் உங்கள் சாய்ஸ். அந்த 15 நிமிஷத்தை நீங்கள் டெய்லி ஒரு கேலண்டர் மாதிரி போட்டு இன்றைக்கி 15 நிமிஷம் நான் படிச்சிட்டேன், ஒரு டிக்கு டேட்டு போடுங்க. அடுத்த நாள் படிக்க முடியல, அதுக்கு அடுத்த நாள் 30 நிமிஷத்தை ஒதுக்கி டிக்கு போடுங்க. ஆக மொத்தத்தில் ஒரு வாரத்துக்கு நீங்கள் வெறும் 90 நிமிஷம் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சிச்சுனாலே போதும். எப்படி படிக்கணும்? ஆரம்பத்துலேருந்து படிக்கணும். போன வாரம் கிளாஸை விட்டுருவோம், அதுக்கு முன்னாடி வாரத்தையும் விட்டுருவோம், இந்த வாரத்தை மட்டும் படிப்போம்னு நினச்சிங்கன்னா படிக்க முடியாது. மனப்பாடம் ஆகாது, தடுமாற்றம் வரும். ஃபஸ்ட்டு பேஜிலேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் ரிவிஷன் பண்ணணும். நம்ம கிளாஸில் சின்ன சின்ன ஹோம்ஒர்க் இனிமேல் கம்பல்சரியாக கொடுக்கப்படும். அந்த ஹோம்ஒர்க்கை நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக செய்யணும். அதை கண்டிப்பாக மானிட்டரும் பண்ணுவோம். பெரிய ஹோம்ஒர்க்லாம் கிடையாது, இந்த 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஹோம்ஒர்க்கும் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஹோம்ஒர்க் இருக்கும், அது ரெகுலராக நீங்கள் பண்ண ஆர்வம் இருந்தால் தன்னால் நம்ம பண்ணிடுவோம். ஸோ சின்ன சின்ன ஹோம்ஒர்க் தான், அது நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். அடுத்தது குரூப்பில் இதுக்கு முன்னாடி படித்த சீனியர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்க எதுக்காக வராங்கன்னா, நம்ம இந்த கிளாஸில் ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம். இப்போ இந்த பேட்ச் நீங்கள் படித்து முடிச்சுட்டு போகிறீங்க, உங்களுக்கு அப் டு டேட்டாகவும் இருக்கணும், இந்த அஸ்ட்ராலஜியோட டச்லேயும் இருக்கணும்னா நீங்கள் திரும்பவும் இதே கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 6 மாதம் முடிச்சிட்ட பிறகு திரும்ப அடுத்து நீங்கள் இதே பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணும்போது நீங்கள் ஃபுல் ஃபீஸ் கட்ட வேண்டியது இல்லை. அந்த பேட்சினுடைய ஒட்டுமொத்த ஃபீஸ் என்னவோ அதில் 25% மட்டும் பே பண்ணால் போதும். இதில் உங்களுக்கு அட்வான்டேஜஸ் என்னென்னா, நம்ம ஒவ்வொரு பேட்சுக்கும் நம்மளை அப்டேட் பண்ணிக்கும். ஏன்னா ஒரு பேட்சுக்கும் இன்னொரு பேட்சுக்கும் இடையிலே குறைந்தபட்சம் நான் ஒரு 2000 ஜாதகங்கள் பார்க்கும்போது அதில் புது புது ஜாதகங்கள், புது புது ஈவெண்ட் இதெல்லாமே வரும்போது நம்ம அதை அடுத்த பேட்சில் கவர் பண்ணுவோம். அப்போது உங்களுக்கு புதுசு புதுசாக ஜாதகங்களையும் பார்க்க முடியும், நிறைய நாலேஜையும் கிடைக்க முடியும். ப்ளஸ் நீங்கள் ஒரு அப் டு டேட்டாகவே இருப்பீங்க, ஒரு கீப் ஆன் டச்சில் இருக்க முடியும். ஸோ அதுக்காக சீனியர்ஸ் இந்த பேட்சில் இருப்பாங்க. சில பேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக படிக்கிறவங்க சீனியர்ஸ் நிறைய இருப்பாங்க. இப்போ இந்த பேட்சில் கூட அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்லாமல் நேரடியாக உங்கள் சீனியர்ஸ் கிட்ட நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் சார் சொன்னார், எனக்கு புரியல, அல்லது இதில் எனக்கு ஒரு டவுட் இருக்குது, இது எப்படி பார்க்குறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுற சீனியர்ஸ் தான் இந்த குரூப்பில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக நானும் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுவேன். உங்களுக்கு சில நேரங்களில் தயக்கமாக இருக்கலாம், நம்ம இந்த சில்லி டவுட் போய் கேட்டோம்னா அவர் ஏதாவது நினச்சி வரணும். ஒரு நாளும் அப்படி நினைக்காதீங்க. எந்த விதமான ஹெசிடேஷனும் தேவையில்லை. எவ்வளோ சின்ன டவுட்டாக இருந்தாலும் சரி. நான்லாம் படிக்க ஆரம்பித்த காலகட்டத்தில் ஒரு 10-11 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒன்றுமே தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் அஸ்ட்ராலஜியெல்லாம் பொய், இதெல்லாம் ஊரை ஏமாத்துகிற ஒரு விஷயம்னு சொல்லி அதை ப்ரூவ் பண்ணோம்னு சொல்லி படிக்க ஆரம்பித்தவன் தான் நான். பட் இன்னைக்கு இதை படித்து இத்தனை ஆயிரம் கிளைண்ட்டை பார்த்து உங்களுக்கு கிளாஸ் எழுதுகிற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் பயிற்சியும் முயற்சியும் மட்டும்தான். நான் தயங்கினதே இல்லை.
எந்த சின்ன டவுட்டாக இருந்தாலும் யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்லன்னு நான் போய் கேட்பேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம், கிளாஸ் எடுக்கும்போது டவுட் கேட்காதீங்க. நம்ம கிளாஸ் முடிச்சிட்ட பிறகு புதன்கிழமை மட்டும் ஒரு நாள் உங்கள் எல்லா டவுட்டையும் எழுதி வச்சு ஒட்டு மொத்தமாக குரூப்பில் வாய்ஸ் மெசேஜாவோ டெக்ஸ்ட் மெசேஜாவோ போட்டுருங்க. கண்டிப்பாக வியாழக்கிழமை நைட்டுக்குள்ளே உங்களுக்கு அதற்கான ஆன்சர்ஸ் வரும். இதுக்கு முன்னாடி எடுத்த எல்லா கிளாஸ்லேயுமே ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு நடந்துச்சு. கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கும்போது டவுட் கேட்பாங்க. அப்போ அன்றைக்கி சப்ஜெக்டையே கவர் பண்ண முடியாது, அல்லது நான் சொல்ல வந்த விஷயத்தில் பாதி மறந்து போயிடும். அதனால் எந்த காரணம் கொண்டும் கிளாஸ் நேரத்தில் டவுட் நாட் அலவுட். 1 மணி நேரம் 10 நிமிஷம் கம்ப்ளீட்டாக என்னுடைய ஃப்ளோவில் அப்படியே கிளாஸ் போகும். 20 நிமிஷம் ஃபைனலாக தேவைப்பட்டால் டவுட் செஷன் வைப்போம், இல்லைனா வெனஸ்டே டவுட் செஷன். அதுக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் கிளாஸ்லாம் எடுக்க போகிறது இல்லை. உங்கள் டவுட்டை நீங்கள் குரூப்பில் போஸ்ட் பண்ணலாம். அது எவ்வளோ சில்லி டவுட், சின்ன டவுட்டாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் போடலாம், அதை பற்றி கவலையப்பட வேண்டாம். ஆனால் கிளாஸ் நேரத்தில் கம்பல்சரி எல்லாரும் மியூட்டில் இருந்தால் மட்டுமே நல்லது. அடுத்தது ரெகுலர் அட்டண்டன்ஸ். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, 2 வாரம் கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டியது 3வது வாரம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நான் அதுக்கு போகணும், அதனால நான் லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு வாரம் லீவ் போட்டால் கூட அடுத்த வாரம் கிளாஸ்க்கு வர தோணாது. சனி ஞாயிறு லீவ் கொடுத்தா திங்கக்கிழமை பிள்ளைங்க எப்படி ஸ்கூலுக்கு போக மாட்டாங்களோ, அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு வாரம் லீவ் போட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த வாரம் வர தோணாது. அதனால் தயவு செஞ்சு எந்த ஃபங்க்ஷன் வேணால் வரட்டும், காதில் ஒரு ஹெட்ஃபோனை போட்டுட்டு போயிருக்கு. தவிர்க்க முடியாத காரணம், ஒரு மெடிக்கல் ரீசன், ஏதோ ஒரு எமர்ஜென்சி ரீசன், அதுக்கு இன்ஃபர்மேஷன் ப்ரையராக ஃபோன் பண்ணி கொடுக்கணும். சார் இந்த வாரம் நான் கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டேன், நான் ஒரு வெளியே போகிறேன், ஒரு வேலிட் ரீசன், அது எல்லா மனுஷனுக்கும் வரும், அது அலௌடு. ஆனால் ஃபோன் பண்ணி மெசேஜ் எல்லாம் அலௌடு கிடையாது. இனிமேல் ஃபோன் பண்ணி இந்த வாரம் நான் கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டேன்னு சொன்னால் மட்டுமே அடுத்த வாரம் கிளாஸ்ல இருந்து உங்களை அலோவ் பண்ண முடியும். உங்களுக்கு நம்முடைய கிளாஸ் ஆடியோ வீடியோஸ் வரும். இது ஏன் ஸ்ட்ரிக்டாக மாத்துறேன்னா, போன பேட்ச்லலாம் நிறைய அனுபவப்பட்டுட்டோம். கிளாஸ்க்கு வராமலேயே ஆடியோ வீடியோ கேட்குறது. இனிமேல் அது நாட் அலவுட். ரெகுலராக படிக்கிறவங்க படித்தால் போதுன்ற மனநிலைக்கு நான் வந்துட்டேன். ஏனோ தானோன்னு வந்துட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அல்லது கிளாஸ் அட்டன் பண்ணாமல் ஆடியோ வாங்கிட்டு சும்மா வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு நான் இவ்வளோ எஃபர்ட் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு நான் வெறும் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோவாகவே கொடுத்துட்டு போயிடலாம். ஸோ கம்பல்சரி கிளாஸ் அட்டன் பண்ணி ஆகணும். ஏதாவது ஒரு வாரம் ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த காரணம் கொண்டும் இந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் யூடியூப் பக்கம் போகவே கூடாது. சமையல் குறிப்பு பார்க்குறீங்கன்னா போங்க, ஆனால் ஜோதிட குறிப்பு பார்க்குறேன், சார் கிளாஸில் சொன்னது சரியானு போய் வெரிஃபை பண்ணுறேன், யூடியூப்பில் போயிட்டு நான் இது வரைக்கும் படித்ததெல்லாம் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், இவர் கொடுத்த நோட்ஸுக்கும் அந்த நோட்ஸுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். நோ, கண்டிப்பாக குழம்பி போயிடுவீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, என்ன நம்பிக்கையில் இருந்தாலும் சரி, என்கிட்டயே படிச்சிருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் மறந்துடுங்க. கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளெயின் பேப்பராக வாங்க. அது சீனியராக இருக்கலாம், இந்த பேட்சுக்கு வந்தவங்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். தயவு செஞ்சு பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்க. எந்த காரணம் கொண்டும் யூடியூப் பக்கம் போகாதீங்க, அது உங்களை குழப்பி விட்டுரும். அதே மாதிரி வேறு ஏதாவது நான் புக்ஸ் படித்தேன் சார், அதில் இப்படி சொல்லப்பட்டது, ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அந்த மாதிரி கேள்விகளோடு வராதிங்க. புக்கில் இருக்கிறது யாரோ ஒருத்தர் அவருடைய அனுபவத்தில் எழுதினதாக இருக்கலாம், ஆனால் இங்கே நம்ம கிளாஸ் எடுக்கிறது என்னுடைய அனுபவம், அது வேறு இது வேறு. உங்களுக்கு ப்ராக்டிக்கல் அஸ்ட்ராலஜியை நான் சொல்லிக் கொடுப்பேன், தியரிட்டிக்கல் அஸ்ட்ராலஜியை அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. பட் அதை இங்கே கொண்டு மிங்கிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் பின்னாடி ரொம்ப குழப்பமாகி போயிடும். இது முழுக்க முழுக்க ப்ராக்டிக்கலாக இருக்கும். இந்த தடவை கிளாஸ் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போகுது. எப்படி அட்வான்ஸ் பண்ணுறோம்னா, முடிஞ்ச வரைக்கும் நம்ம 6 மாதத்துக்கு இழுக்க விரும்பலை. ஏன்னா 6 மாதங்கிறது ஒரு பெரிய பீரியடாக இருக்குது. நிறைய பேரால் அந்த பெரிய டென்யூரை மேனேஜ் பண்ண முடியல. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 மாதத்துக்குள்ளேயே இதை முடிக்கிறதுக்கான ஒரு பிளான் இப்போது நான் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னா, முக்கியமான கிளாஸஸ், அதாவது பேசிக் எல்லா கிளாஸையுமே ஒரு ப்ரீ ரெக்கார்டட் வீடியோவாக உங்களுக்கு அடுத்த ஒரு 15 நாளைக்குள்ளே நான் குரூப்பில் போஸ்ட் பண்ணிடுவேன். அதுக்கான லிங்க் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் உங்கள் டைம் எடுத்து அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே, அதிகபட்சம் ஒரு மாதம், மார்ச் 15ஆம் தேதிக்குள்ளே அந்த எல்லா வீடியோவையும் பார்த்து உங்கள் நோட்டில் நோட்ஸ் எடுங்க. இதில் 2 அட்வான்டேஜ் இருக்குது. உங்களுக்கு விருப்பப்பட்ட நேரத்தில் நீங்கள் அந்த கிளாஸை கவனிக்கலாம். காலையிலையாக இருக்கலாம், மதியானமாக இருக்கலாம், நைட்டாக இருக்கலாம்.
கிளாஸை கவனித்து நோட்ஸ் எடுத்துருங்க. ஜஸ்ட்டு ஹெட்ஃபோன் போட்டுட்டு உங்கள் ஃப்ரீ டைமில் உட்காந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வாங்க. அந்த நோட்ஸை திரும்ப திரும்ப படிங்க. அதில் உங்களுக்கு எல்லா சந்தேகங்களுக்கும் பதில்கள் இருக்கும். ஒவ்வொரு வீடியோவும் ஒரு ஹார்ட்லி ஒரு 40 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அப்படி இருக்கும். அப்போ பேசிக் கிளாஸஸ் எல்லாமே இந்த ப்ரீ ரெக்கார்டட் செஷனில் முடிஞ்சிடும். பட் அதே நேரத்தில் டவுட் செஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வீடியோ கேட்குறீங்க, உங்களுக்கு டவுட் வருது, அப்படியே கொண்டு வந்து புதன்கிழமையில் அதை போட்டுருங்க. இல்லையா இமீடியட்டாக தோணுதா இப்போ இமீடியட்டாக கூட போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை. ஆனால் வியாழக்கிழமை பதில் கிடைக்கும். டவுட்டை வச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம். ஏன்னா ஒரு டவுட்டோடைய அடுத்த சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டவுட் அதிகமாகிட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு டவுட் வந்துன்னா குரூப்பில் போட்டுருங்க. ஸோ ஒரு 15 வீடியோ உங்களுக்காக இப்போ நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அது மோஸ்ட்லி இந்த வாரத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். சனிக்கிழமை கிளாஸ் இருக்காதுன்னா சனிக்கிழமை கிளாஸ் இருக்கும். எப்படி இருக்கும்னா நம்ம ரெகுலர் கிளாஸாக இல்லாமல் டவுட் செஷன் மாதிரியே போகும். ஏன்னா உங்களுக்கு தேவையான அத்தனை சப்ஜெக்டும் சிலபஸ் வாரியாக உங்களுக்கு ப்ரீ ரெக்கார்டட் வீடியோவாக கிடைச்சிடும். நீங்கள் அதை வாட்ச் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வர 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 உங்களுக்கு சப்ஜெக்ட் புரிய ஆரம்பிச்சிடும். பேசிக்கில் நீங்கள் ரொம்ப தரவாயிடுவீங்க. நீங்கள் 1000 தடவை கூட அந்த வீடியோ போட்டு பார்க்கலாம். இதே நான் சனிக்கிழமையில் மட்டும் கிளாஸ் எடுத்துருந்தேன்னா பேசிக்ஸை மட்டுமே முடிக்கிறதுக்கு நம்ம 3 மாதம் ஆகிடும். அந்த பேசிக்ஸே பாதி பேருக்கு புரியாமலும் போயிடும். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அடுத்த சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு. இதே நான் 15 வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா நீங்கள் அதை ஜஸ்ட் வாட்ச் பண்ணி நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு சந்தேகம் கூட உங்களுக்கு வராது. கம்ப்ளீட் லைவ் செஷன் மாதிரியே அந்த வீடியோஸ் இருக்கும். அதுலேயே டவுட் செஷனுக்கான விஷயமும் அதிலே இருக்கும். ஜென்ரலாக உங்களுக்கு என்னென்ன டவுட் வருமோ, இது வரைக்கும் என் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னலாம் டவுட் கேட்டாங்களோ அதுவுமே ஒரு வீடியோவாக வரும். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடில் படிக்கிறதுக்கு. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான், ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இது வரைக்கும் இல்லாத ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் நீங்கள் படிப்பீங்க. ரொம்ப நல்லாவும் இருக்கும், அட்வான்ஸ்டாகவும் போகும். அப்போ இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் பேசிக்ஸ் எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா ஹையர் லெவலுக்கு போகும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் முடியும். எனக்கு நிறைய பேர் வந்து இல்லை சார் நான் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஃப்ரீயாக இருக்கேன், எனக்கு டைம் கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம சனி ஞாயிறு கூட 2 நாள் கூட நம்ம கிளாஸ் வைக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா 6 மாதங்கிறது சீக்கிரமாக நமக்கு முடிக்கிறதும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் சீக்கிரமாக ஒரு ப்ரொஃபஷனலாகவும் மாற முடியும். ஸோ இதுதான் இந்த வாட்டியோடைய எய்ம் நமக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா பேட்சுமே 6 மாதம் நம்ம ஆரம்பிப்போம். தீபாவளி, பொங்கல், எனக்கு ஏதாவது விசேஷம் வருது, உங்களுக்கு ஏதாவது விசேஷம் வருதுன்னு தள்ளி 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 போய் ஒரு 8 மாதம் ஆயிடுது. ஸோ அந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். அடுத்த வாரத்துக்குள்ளே உங்கள் எல்லாருக்கும், அதாவது கிளாஸ் கண்டினியூ பண்ண போகிற எல்லாருக்கும் அந்த 15 வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அந்த லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். நீங்கள் எல்லாருமே கிளாஸ் கண்டினியூ பண்ண போகிறவங்க நம்ம குரூப்பில் போயிட்டு உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துட்டீங்கன்னா போதும். அந்த மெயில் ஐடிக்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்கும். தயவு செஞ்சு உங்கள் மெயில் ஐடியை யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க, நம்ம வீடியோ லிங்க்கை யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. இது கம்ப்ளீட்லி நீங்கள் படிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு குருவாக இருந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லித்தரேன். ஸோ இது ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எந்த காரணம் கொண்டும் வீடியோவையோ உங்கள் நோட்ஸையோ வேறு யாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க, சரியா? ஸோ இதுதான் நீங்கள் கோர்ஸ் படிக்க போகிற மெத்தட். இதை நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நான் அஸ்ட்ராலஜி படிக்கலாமா, எனக்கு அந்த பிராப்தம் இருக்கா, இல்லை அஸ்ட்ராலஜி படித்தா சில பேர்லாம் பயப்படுவாங்க, ஏதாவது கர்ம வினை வந்து சேருமா அப்படின்லாம் பயப்படுறாங்க. ஒரு நாளும் கிடையாது. நீங்கள் செய்ய போகிறது இந்த சொசைட்டிக்கும் உங்களுடைய சக மனுஷங்களுக்கு நிறைய நல்லதையும் நீங்கள் செய்ய போகிறீங்க. இதனால் உங்களுக்கு புண்ணியங்கள் தான் வந்து சேரும். இதில் என்னை பற்றின ஒரு சின்ன அறிமுகத்தையும் நான் இங்கே சொல்லி ஆகணும். ஒரு 2013 வரைக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லாமலும் கண்டிப்பாக ஆன்மீகம் பக்கம் போகாமலும் ஜோதிடத்தெல்லாம் பொய்யனும் ஊர் முழுக்க சொல்லிட்டு நடந்தவன் தான் நான். என்னுடைய டைம் சேஞ்ச் ஆகும்போது எனக்குள்ளே தோணுன ஒரே ஒரு எண்ணம், இந்த ஜோதிடத்தை எப்படியாவது பொய்ன்னு ப்ரூவ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேடி தேடி படித்தேன். தேடி தேடி படித்ததை வச்சு ஒரு 4 பேருக்கு பலன் சொல்ல ஆரம்பித்து அந்த 4 பேருக்கும் சக்ஸஸ் ஆன பிறகு அது 440 அப்படியே போச்சு. ஸோ 2017 வரைக்கும் ஐடி துறையிலையும் வேலை பார்த்துக்கிட்டு பார்ட் டைமாக அஸ்ட்ராலஜியும் பார்த்துக்கிட்டு இருந்து எதை பொய்ன்னு நான் ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சனோ அதுவே என்னை இழுத்து உள்ளே கொண்டு வந்துருச்சு. நீ இதை படி, நீ இதை செய்யன்னு சொல்லி இந்த துறை என்னைய வழி நடத்த ஆரம்பிச்சிருச்சு. 2017 அப்புறம் ஃபுல் டைம் ஆக்கியாச்சு. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 8-9 வருஷமாக முழு நேரமாக ஜோதிடத்தை மட்டுமே தொழிலாக செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரு 25,000 கிளைண்ட்ஸை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் நானும் ஒரு பார்ட்டாக இருந்திருக்கேன். எதுவுமே தெரியாமல் இது பொய்ன்னு ப்ரூவ் பண்ணணும்னு இறங்கின நான் இன்னைக்கு இதை தொழிலாக மாற்றக்கூடிய அளவுக்கு
என்னுடைய ஆர்வமும் பயிற்சியும் முயற்சியும் கொண்டு வந்திருக்குன்னா, நான் இது வரைக்கும் போய் படிச்ச எந்த குருமார்களும் எனக்கு வந்து ஒரு ஜாதகத்தை போட்டு அந்த ஜாதகத்தை வந்து இப்படிதான் பார்க்கணும்னோ, இப்படிதான் பலன் சொல்லணும்னோ எனக்கு சொல்லி தந்தது கிடையாது. இது ஒரு செல்ஃப் பிராக்டிஸ்ல தான் வந்தது. அப்போ உங்களுக்கு பிராக்டிக்கலா இந்த ஜோதிடத்தை சொல்லி தரத்துக்கு நான் தயாரா இருக்கேன். நீங்க என் கூட ஒத்துழைச்சு ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு என்னுடைய கணக்கின்படி பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் என் கூட நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். 15 சாட்டர்டே. இது எல்லாமே நான் உங்களுக்கு ஈஸி பண்ற மாதிரி ப்ரீ ரெக்கார்டடா நான் கொடுக்கலாம்னு ஒரு ஐடியால இருக்கேன். ஜஸ்ட் ஒரு 15 நாள் என் கூட கோஆப்ரேட் பண்ணீங்கனாலே போதும். அடுத்தது இந்த கிளாஸ்ல செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் என்னங்கிறத பார்த்துருவோம். உங்களுடைய ரஃப் நோட்டுன்னு ஒன்று நீங்கள் வச்சிருக்கணும். அந்த நோட்டில் மட்டும்தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்ஸ் எடுக்கணும். அடுத்தது இன்னொரு ஒரு நோட்டை போடுங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு பகவத்கீதா மாதிரி. எப்போ நீங்கள் அந்த நோட்டை எடுத்து திறந்து பார்த்தாலும் அதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கும். நம்ம குறைந்தபட்சம் 50லேருந்து 80 உதாரண ஜாதகங்களோட இந்த கிளாஸ் நடக்கும். குறைந்தபட்சம் நான் சொல்கிறது 100 கூட தாண்டி போகிறது உண்டு. அப்போ ரஃப் நோட்டில் நீங்கள் நோட்ஸ் எடுங்க. அதையே இன்னொரு ஒரு ஃபேர் நோட்டுக்கு மூவ் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு நீங்கள் படித்தது நல்லா மனசில் நிற்கும். எந்த காரணம் கொண்டும் ஒரே நோட்டை ஃபாலோ பண்ணாதீங்க. அடுத்தது கிளாஸ் முடிகிற வரைக்கும் நானாக சொல்கிற வரைக்கும் எந்த காரணம் கொண்டும் மியூட் எடுக்காதீங்க, டவுட் கேட்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கோர்ஸை நான் முடிச்சே தீர்வேன்னு ஒரு கமிட்மெண்ட்டோடு இந்த கோர்ஸில் வாங்க. 2 சப்ஜெக்ட் புரியலன்னொடனே கிளாஸை விட்டு போகிறதோ அல்லது எனக்கு வேலை இருக்குது, என்னால் என்னுடைய பர்சனல் விஷயத்தினாலேயோ கேரியர் விஷயத்தினாலேயோ என்னால் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னா முன்னாடியே அது முடிவு எடுத்துருங்க. இந்த கிளாஸ் ரொம்ப அருமையாக போகும். அதை பற்றி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி படித்தவங்க ஒரு 2 நிமிஷம் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அடுத்தது எந்த வேலையாக இருந்தாலும் சாட்டர்டே நைட்டு 8 மணி ஆனால் எந்த வேலையாக இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு காதில் ஹெட்ஃபோன் மாட்டிக்கிற பழக்கத்தை கொண்டு வந்துருங்க கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் ஓகே. இன்கேஸ் உங்களால் வர முடியும்னா முன்னாடியே ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. இன்ஃபார்ம் பண்ணலன்னா உங்களுக்கு வீடியோ கிடைக்காது. அந்த வாரத்தினுடைய சப்ஜெக்ட் வீடியோ கிடைக்காது கேரண்டியாக. ஸோ முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுங்க. யூடியூப் வீடியோவை பார்த்து உங்களை நீங்கள் குழப்பிக்காதீங்க. அதே மாதிரி இந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் எந்த காரணம் கொண்டும் சுய ஜாதகத்தையோ ஃபேமிலி மெம்பர்ஸ் ஜாதகத்தையோ எடுத்து நீங்கள் பலன் பார்க்க கூடாது. எந்த காரணம் கொண்டும் 4 பாசிட்டிவ் இருக்கும், 4 நெகட்டிவ் இருக்கும். ஆனால் நம்ம எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கும். அதனால் அந்த அனுபவம் நிறைய இருக்குது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தோம் கவுத்தோன்ட்டு என்ன பண்ணுவாங்க, சொந்த ஜாதகத்தை பார்த்து நீங்கள் அப்படி சொன்னீங்க சார், இப்படி சொன்னீங்க சார், அப்படி இல்லை சார், இப்படி இல்லை சார்னு ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான தப்பை நீங்கள் செய்யக்கூடாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ இப்போ ஸ்க்ரீன் வந்துருச்சுங்களா? யாராவது ஒருத்தர் மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஓகே, ஃபைன். ஓகே, ஃபைன். இப்போது இந்த கிளாஸ் பற்றின முழு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அஸ்ட்ராலஜினா என்னன்னு காமன் மேனுக்கும் புரியக்கூடிய அளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக குழப்பங்கள்லாம் இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த கிளாஸில் படித்த ஒரு 2 பேரை மட்டும் அவங்க அனுபவத்தை ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னு நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது உங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். புதுசாக படிக்க வரவங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும். மகேஷ் சார் இருக்கீங்களா? மகேஷ் சார் இல்லை போல இருக்கு. செல்வமோகன் சார் இருக்கீங்களா? வேறு யாருக்கா பழைய ஸ்டூடெண்ட்டு? யார் சார்? சரி, ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். செல்வமோகன் சார், ஜஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், இவர் போன பேட்ச் ஸ்டூடெண்ட்டு, ஒரு சுருக்கமாக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை மட்டும் சொல்லிடுங்க சார்.
சரிங்க சார், தேங்க்ஸ் சார். வேறு யார் இருக்கீங்க பழைய ஸ்டூடெண்ட்? கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். சொல்லுங்கள் சார். சரி, ஓகே, தேங்க்ஸ். சரி, மியூட் பண்ணிக்கிங்க சார். சரிங்க, இப்போது இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஒரு 3 நாளைக்குள்ளே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணவங்க அடுத்த சனிக்கிழமை உங்களுக்கு அடுத்த வகுப்பு இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீடியோஸ் வந்துடும். நீங்கள் எவ்வளோ வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது. நீங்கள் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. ஸோ ஜாயின் பண்ணவங்களுக்கு நாளையிலேருந்தே வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடும், இந்த வீடியோவோட சேர்த்து. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்கன்றதான் முக்கியம். அடுத்து ஒரு 4 மாதம் என்னை பொறுத்த வரைக்கும் 4 மாதம் என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். தொழில்முறை ஜோதிடர்களாக வரணும்னு நினைக்கிறவங்க, ஒரு ஆஃபீஸ் போட்டு நான் பண்ணணும் சார் நினைக்கிறவங்க பண்ணலாம். என்னுடைய வாழ்க்கைக்கு நான் என்னென்ன பிளான் பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணலாம், என் குடும்பத்துக்கு நான் எப்படி வந்து வழிநாட்டலாம், ஒரு ப்ராப்பர் கைடாக நீங்கள் மாற முடியும். ஒரு 4 மாதம் என் கூட ட்ராவல் பண்ணிங்கனாலே போதும். ஸோ எப்போ உங்கள் எல்லாருக்குமான ஒரு டைம், ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ சஜஷன்ஸ் இருந்தாலோ எதுவாக இருந்தாலும் இப்போ சொல்லலாம். ஒவ்வொருத்தராக சொல்லலாம். ஒருத்தர் பேசும்போது மற்றவங்க மியூட் பண்ணிக்கங்க. கிளாஸ் பற்றின ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. முக்கியமான ஒரு விஷயம், இந்த கிளாஸுடைய டோட்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 rupees. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு 3 monthsலேயே இன்ஸ்டால்மெண்ட்லேயும் பே பண்ணலாம், மொத்தமாகவும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். பழைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் 3,000 rupees, இதனுடைய 25% மட்டும் பே பண்ணால் போதும். ஸோ பே பண்ணுறவங்க எனக்கு பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி விட்டுட்டிங்கன்னா போதும். அதுக்குன்னு இருக்கிற தனிப்பட்ட குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிடுவோம். ஸோ இப்போது சந்தேகங்கள் இருக்கிறவங்க கேட்கலாம். இப்போ மியூட் எடுத்துக்கலாம் நீங்கள். சொல்லுங்கள் சார். சரிங்க சார். இல்லை, அதெல்லாம் இதில் பண்ண முடியாது சார். அஸ்ட்ராலஜிக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இன்னைக்கு பண்ண முடியாது சார். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. முன்னாடிலாம் பண்ண முடியும். ஆயுர்வேதம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து ப்ராப்பராக தெரிஞ்சு பண்ணுறவங்க பண்ண முடியும். ஆனால் இன்னைக்கு அதற்கான சூழ்நிலைகள் இல்லை. சரிங்களா சார்? மியூட் பண்ணிக்கிங்க சார். வேறு யாருக்காவது சந்தேகங்கள் இருக்கா கிளாஸ் பற்றி? ஓகே. ஸோ சந்தேகங்கள் இல்லாத அளவுக்கு வந்துட்டு நம்ம கிளாஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது கிளாஸ் பற்றி, ஏதாவது தெரிஞ்சு இல்லை ஏதாவது உங்களுக்கு சஜஷன்ஸ் இருக்குன்னா தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு போடலாம். ஸோ கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் ஜோதிடம் ஏதாவது ஒரு விதத்தில் கண்டிப்பாக நல்ல முறையில் பயன்படும்னு நம்புகிறேன். ஸோ ஆர்வம் இருக்கிறவங்க நம்ம வகுப்பில் சேரலாம். இல்லை இதில் எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னால் முடிஞ்சது இந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் நான் உங்கள் எல்லாருக்குமே ஒரு தகவல் போய் சேரணுங்கிற ஒரு விருப்பத்தோடு நம்ம பண்ணுறது. ஸோ எல்லாருக்கும் இந்த கிளாஸ் உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். எல்லாரையும் அடுத்த வாரம் வகுப்பில் சந்திப்போம். அதுவரை நன்றி.
ஸோ ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணும், இல்லை கிளாஸ் எப்படி இருந்ததுன்னு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக சொல்லலாம். நமஸ்காரம் மேடம், சொல்லுங்கள். சொல்லுங்க மேடம். ம் 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 தாராளமாக நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. நான் மறந்துடுவேன், எனக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். எனக்கு நீங்கள் வந்து அட்ரஸ் அனுப்பிச்சிருங்க, நான் மறந்துடுவேன், எனக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. தேங்க்யூ. வேறு யாருக்காவது ஏதாவது சஜஷன்ஸ், ஃபீட்பேக்? சார் சொல்லுங்கள் மகேஷ் சார். சொல்லுங்கள் சார். வந்துட்டீங்களா? ரொம்ப லேட்டாக வரீங்க. தாராளமாக 1.5 நிமிஷம் அளவு. தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. சரி, ஓகே. ஸோ வேறு ஏதாவது ஃபீட்பேக் இருக்கா? ம் சொல்லுங்கள். ம் ஆமாம். ம் சரி, ஓகே. சரி, ஓகே. பாருங்க, ஜோதிடத்துல காலகாலமாக நிறைய முறைகள் உருவாக்கிட்டே வந்துட்டே இருந்திருக்கு. அவங்கவுங்க வாழ்ந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அது உருவாக்குவாங்க. இன்னைக்கும் நீங்க கேரளாவுக்கு போனீங்கன்னா ஒரு ஓலைச்சுவடியில தான் ஜாதகம் எழுதி தருவாங்க. அந்த ஓலைச்சுவடி ஜாதகம் யாருக்குன்னா குறிப்பிட்ட அந்த பர்சனுக்கான. இப்போ எனக்கு ஒரு ஜாதகம் எழுதுறாங்கன்னா அது என்னுடைய ஓலைச்சுவடியில எழுதி கொடுத்துருவாங்க. இப்போ இந்த காஞ்சிபுரம், சிதம்பரம் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடியை வச்சு நாடி ஜோதிடம்னு ஒன்று எழுதி இது பண்றாங்க. அதுல இன்னைக்கு இருக்கிற நிலைமையில உண்மை கிடையாது. எந்த முனிவரும் ஓலைச்சுவடியில உங்களுக்கான ஜாதகத்தை எழுதி வச்சதாக சரித்திரம் இல்லை. அப்படி சொல்லப்படுறது எல்லாமே என்னன்னா உங்ககிட்ட இருந்தே உங்க இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கே திருப்பி சொல்றதுதான். இதை நேரடியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக நான் ஒரு 2-3 நாடி ஜோதிடர்களை போய் பார்த்துருக்கேன். என்னுடைய வேலையே அதுதானே. மற்றவங்க எப்படி பண்றாங்க, என்ன பண்றாங்கன்னு பார்க்கறதான் வேலை. ஏன்னா நம்ம கத்துக்க முடியும். அப்பதான் நம்ம வந்து நம்முடைய லைஃப்ல மேல வர முடியும். அப்ப நான் அப்படி போய் பார்த்தபோது அவர் என்கிட்டயே அந்த நாடி ஜோதிடர் என்ன பண்றாங்கன்னா, உங்க பேர் வந்து ஏபிசிடில வருமா? வராது. இஎஃப்ஜில வருமா? வராது. ஹெச்ல வருமா? இல வருமா? எஃப்ல வருமா? எல்லாம் கேட்டு எல்லாம் நோட் பண்றாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கல்யாணம் ஆகலை, ஆயிடுச்சு, நோட் பண்ணிக்கிறது. அதே மாதிரி அப்பா பேர் வந்து சிவன் பேரா விஷ்ணு பேரா, இப்படியே கேள்விலாம் கேட்டுகிட்டே வராங்க. எல்லாத்தையும் நோட் பண்ணி கடைசியில் எதுக்கெல்லாம் அவங்க டிக் போட்டாங்களோ அதெல்லாம் கோர்வையாக சேர்த்து கடைசியில் என்கிட்டயே பலனா சொன்னாங்க. இது எல்லாமே நான் சொன்னது தான். ஸோ அது ஒன்றுங்க, அதை வந்து நம்ப வேண்டியதில்லை. அதே மாதிரி தான் இந்த கிளி ஜோதிடம்னு ஒன்று இருக்குது. நம்ம தெரு முனையில் உட்காந்துட்டு அந்த கிளிக்கு ஒரு இறையை போட்டுகிட்டே வருவாங்க. அது ஒரு சீட் எடுக்கும், அதை வச்சு பலன் சொல்லுவாங்க. கடைசியில் உங்களுக்கு ஒரு செய்வினை இருக்குது, அதை எடுக்கணும், பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. இது ஒரு டூப்ளிகேட் முறை. அதே மாதிரி நிறைய முறைகள் இருக்குது. ஆத்தென்டிக்கான முறைனா நம்ம பராசரர் எழுதின வேத ஜோதிட முறை தான் ஆத்தென்டிக்கானது. அதை இன்னைக்கு நிறைய பேர் வந்து பேரை மாற்றி ஊரை மாற்றி என்னென்னவோ பண்ணி கடைசியில் எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்கன்னா தான் ஜோதிடத்தையே கண்டுபிடிச்சேங்கிற அளவு கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. இன்னைக்கு நீங்கள் போர்டு கூட பார்க்கலாம், நெட்டில் போனீங்கன்னா கேபி அஸ்ட்ராலஜின்னு ஒன்று இருக்கும். அவர் வந்து தஞ்சாவூர்காரரு, கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர். அவர் அந்த ஒரு முறையை உருவாக்கி எல்லாருக்கும் கொடுத்தாரு. அது ஒரு நல்ல முறை தான், குறையெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அதனுடைய பேஸ் வேத ஜோதிடம் தான்.
பேர் தான் மாறுதே தவிர்த்து பேஸ் வேத ஜோதிடம் தான். இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி அவங்க பேர்ல ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணிட்டு போட்டுட்டே இருக்காங்க யூடியூப்ல. அந்த மெத்தடை பாரு, இந்த மெத்தடை பாரு அப்படின்ட்டு. இது எல்லாமே வந்து விளம்பரம் தான். ஆனா இதுக்கு பின்னாடி எதுவும் இல்லை. வேத ஜோதிடம் உண்மையானது, அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நாடி ஜோதிடத்தெல்லாம் யாரும் நம்ப வேண்டாம். அதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷனும் அதில் கிடைக்க போகிறது இல்லை. வெறும் பரிகாரங்கள் சொல்லி ஏமாத்துறது தான். எனக்கு நான் பார்த்த ஒரு நாடி ஜோதிடர் என் ஜாதகத்தை சும்மா கணிக்கிறான்ற பேரில் அவர் என்ன பண்ணாருன்னா, உங்களுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது, அந்த பரிகாரம் நீங்கள் பண்ணலன்னா ஒரு 3 வருஷத்தில் உங்களுக்கு பெரிய கண்டம் இருக்குது அப்படின்ட்டார். எப்போ ஒரு 7 வருஷம் முன்னாடி. அதை தவிர்க்கணும்னா நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ணால் ரொம்ப சிம்பிள், 50 ரூபா தான் அந்த பரிகார காஸ்ட்னார். பரவாயில்லையா, 50 ரூபாய்க்கு தானா, பரவாயில்ல நினச்சேன். 50 ரூபா தான் பரிகார காசு, ஒரு நாளைக்கு 50 ரூபா, 7 வருஷத்துக்கு நீங்கள் வந்து பணம் கட்டிடணும் அப்படின்ட்டார். ஒரு நாளைக்கு 50 ரூபா தான், ஆனால் 7 வருஷத்துக்கு பணம் கட்டணும். அப்போ கணக்கு பண்ணி பாருங்க, ஒரு வருஷத்துக்கு என்னுடைய கணக்கின்படி 365 × 50 போட்டிங்கன்னா ஒரு 15,000 சில்லற, ஒரு 18,000 வரும். 18,000 × 7 கணக்கு பண்ணுங்க, கிட்டத்தட்ட 1,4 லட்ச ரூபா வந்துடும். அந்த 1,4 லட்ச ரூபா அப்பயே கட்டணும். அப்போ தான் பூஜை பண்ணுவார் அவர். ஸோ இதுதான் நடக்குது. சரியா? வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா ஜோதிடத்தில்? கைரேகை உண்மைதான். அதான் இன்னைக்கு அதுக்கு ஆத்தென்டிக்கான ஆளுங்க கிடையாது. கைரேகை உண்மைதான். அதில் வந்து ஒரு விஷயம் என்னன்னா, கைரேகை சாஸ்திரத்தில் அடுத்த 6 மாதம் வரைக்கும் தான், அதிகபட்சம் 8 மாதம் வரைக்கும் தான் துல்லியமான பலன்கள் சொல்ல முடியும். ரேகை மாறுது, நம்ம அதை கவனிக்கிறது கிடையாது. ரேகை மாறுது, ஆனால் அடுத்த 6 மாதத்துக்கான பலன்கள் சொல்ல முடியும். அதை வச்சு லைஃப் டைம்கான பலன் சொல்லுவான்னு சொன்னால் ஏமாத்துறாங்க. அடுத்தது வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? சொல்லுங்க. இன்ட்ரெஸ்ட் உங்க எல்லார் ஜாதகத்திலையுமே இன்னைக்கு இந்த நிமிஷம் ஜோதிடம் சம்பந்தமாக ஏதோ ஒன்று படிக்கணும்னோ தெரிஞ்சுக்கணும்னோ உங்க கர்ம வினையில இல்லாம இருக்காது. அது என்னோட ஏதோ ஒரு விதத்துல கனெக்ட் ஆகணும் அப்படின்னு உங்க கர்ம வினைக்கும் என்னுடைய கர்ம வினைக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கும். ஆமாங்க. கணிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அவங்க ஃபாலோ பண்ற கேலண்டர் முறை வேற, நம்ம ஃபாலோ பண்ற கேலண்டர் முறை வேற. ஆனா எல்லா ஊர்லயுமே சூரிய உதயத்தின் அடிப்படையில தான் ஜாதகம் கணிக்கப்படுது. சாந்திரமான வருடம், சூரியமான வருடம்னு இருக்கு, கணக்கு இருக்கு. நம்ம ஃபாலோ பண்றது சூரியனை பேஸ் பண்ண கேலண்டர். நார்த் இந்தியாலையும், இன்னும் சொல்ல போனா ஆந்திராலையும் கூட சந்திரனை பேஸ் பண்ண கேலண்டர் இருக்கு. முஸ்லிம்ஸ் ஃபாலோ பண்றது சந்திரனை பேஸ் பண்ண கேலண்டர். ஒவ்வொரு இடத்துக்கும் மாறும். பலன் ஒண்ணுதான், கணிக்கிற முறை தான் வேற. எங்க வேணாலும் கேட்டு பாருங்க. குடும்ப ஜோதிடம் டிஃப்கோ பதிப்பகம், வாசன் பஞ்சாங்கம் இந்த வருஷத்தோடது வாங்கணும், பார்த்து வாங்க. போன வருஷத்தை எடுத்து கொடுத்துட போறாங்க. 2025 26ன்னு போட்டிருக்கும், பார்த்து வாங்க. கண்டிப்பா இந்த வருஷம் இந்த வருஷம் அது பண்ணுவோம். இந்த வருஷம் அது பண்ணுவோம். ஆனா எனக்கு ஒரே ஒரு இது வேணும், வெளியில போகக்கூடாது. அதுதான் எனக்கு தேவை. நிறைய நடக்குது. நான் ஒரு கிளாஸ்ல கூட சொன்னேன் தெரியுமா, அது பண்ண முடியாதுங்க. இன்னைக்கு டிஜிட்டல் மீடியாலாம் எப்படி ஆகிப்போச்சுன்னா, இந்த செகண்ட் நீங்க வந்து அதை கோடிக்கணக்கான பேருக்கு அனுப்ப முடியுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் தெரியுமா கிளாஸ்ல, என் வீடியோவை எனக்கு ஒருத்தர் அனுப்புறாரு. அந்த மாதிரிலாம் நடக்குது. எப்படி போகுதுன்னே தெரியல.
இந்த வாரம் பண்ணிடலாம். இந்த வாட்டி ரெடி பண்ணிடுவோம். இல்லை இது வரைக்கும் எடுத்த பேட்ச்ல இருந்து இந்த பேட்ச் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் நல்லா இருக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். ஓகே. கண்டிப்பா இருக்கு. அவங்க பிரிட்டிஷ் பீரியட் இந்தியாவுக்குள்ள வந்த பிறகு அவங்க இங்க இருந்து மிக முக்கியமான ஓலைச்சுவடிகள் இது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அவங்க ரிசர்ச் பண்ணி அவங்க வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜின்னு ஒன்று கிரியேட் பண்ணி டெவலப் பண்ணிட்டாங்க. நம்ம பராசரர் கொடுத்ததுலேயே இன்னும் பதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவங்க பராசரர் கொடுத்ததை கொண்டு போய் டெவலப் பண்ணி எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் சன், ஒன்லி சன். அவங்க மற்ற பிளானட் எல்லாம் இப்போ கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிஃப்ரென்ஸ் இருக்கு. அவங்க அட்வான்ஸ்டு வெர்ஷன், நம்ம பராசரர் வெர்ஷன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அதில் வந்து சன்னுடைய மூவ்மெண்ட் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. மீன்ஸ் பூமியோடைய கனெக்ஷன் எடுத்து நம்ம மூன் மூவ்மெண்ட்ல இன்னும் இருக்கும். சரி, வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? சரி, ஓகே. அப்போ சந்தேகங்கள் எதுவும் இல்லைன்னா சந்தோஷம். அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீடியோஸ் வரும், பாருங்க. சந்தேகம் இருக்கிறவங்க குரூப்பை யூஸ் பண்ணிக்கிங்க. வந்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. ஹாப்பி சண்டே, என்ஜாய் பண்ணுங்க. ஸோ பார்ப்போம். உங்களுடைய ஜோதிட பயணத்தில் என்னால் முடிஞ்ச விஷயத்த செய்ய போகிறோம். பார்க்கலாம். அடுத்த ஒரு 3-4 மாதம் என்னோட ட்ராவல் பண்ண போகிறீங்க. சந்தோஷமாக இருப்பீங்க, ஜாலியாக இருக்கும். கிளாஸு ரொம்ப காமெடியாக போகும். சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ பார்க்கலாம். ஓகே, ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. என்னங்க? சொல்லுங்க சார். ஆமாம் சார், ஃபஸ்ட்டு 3 months இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த் 4000, அடுத்த மந்த் 4, அடுத்த மந்த் 4 அப்படி நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஹலோ, சொல்லுங்கள் சார். தேங்க்யூ தேங்க்யூங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. யாரோ அதை கேட்க வரீங்க, சொல்லுங்கள். சாம்வேல் மோகன்தாஸ்.